இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட அடியனுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, சகோதரர்கள் சொன்ன வண்ணமாக இன்றைய நாளிலும் நாம் பார்க்க போகிறதான பாடத்தினுடைய தலைப்பு என்னதுங்க? டெகலாக். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், ரொம்ப எளிமையான ஒரு பாடம் தான். டெகலாக் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மோசேவிற்கு தேவன் கொடுத்துட்டதான கட்டளைகள் இருக்குது இல்லைங்களா? எத்தனை கட்டளை கொடுத்துட்டாருங்க? முதல்ல 10 கட்டளைகள் கொடுத்துட்டார் இல்லைங்களா? ஸோ அதை பற்றியதான ஒரு பாடம் தான் என்னன்னா இன்றைய நாள் நம்ம பார்க்க போறோம். இப்போ எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அப்படியே நேரடியாக மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்துட்டதான அந்த 10 கட்டளைகளை நம்ம எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விளக்கங்கள் நம்ம என்ன பண்ண போறது இல்லைங்க, என்னன்னால நான் பார்க்க போறது இல்லை. மாறாக நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, பாருங்க, மாம்சீக இஸ்ரேலர் ஜனங்களுக்கு தேவன் மோசே மூலமாக கொடுத்துட்டதான இந்த 10 கட்டளைகளுடைய மறுபதிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாருங்க, புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் அங்க அந்த வசன பகுதிகளை அவர் தொடர்ந்து அங்க சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். இப்போ பாடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு கட்டளை வாசிக்க போறோம். அது எங்கிருந்து வாசிப்போம்னா, யாத்திராகமும் 20ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு கட்டளை நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா அந்த கட்டளைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய விளக்கங்களையும் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்கங்களையும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விளக்கங்களை நம்ம பார்த்து அன்பான சகோதர சகோதரி இந்த நாளுக்கு உண்டான பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். இப்போ பாடம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாடத்தினுடைய கண்ணோட்டம் அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பாடத்திற்குள்ளாக கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய தலைப்பு நம்ம சொன்னது போல டெகலாக். அப்போ இந்த நியாய பிரமாணத்தினுடைய ஒரு அடிப்படையாக காணப்பட்ட விஷயம் தான் என்னதுங்க, இந்த 10 கட்டளைகளாக அங்க இருக்குது. அப்ப இந்த 10 கட்டளைகளும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. யார் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மோசே மூலமாக அங்க கொடுக்கப்பட்டு இருந்ததை நம்மால பார்க்க முடியுது. அன்பான சகோதர சகோதரி, தேவன் அங்க மோசேவை பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை அங்க கொடுத்திருந்தார் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணிட முடியாதுங்க, அப்படியே நம்மளால எடுத்துக்க முடியுங்களா? எடுத்துக்கலாங்களா வேணாங்களா? எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கிறதுனால அதற்கே உண்டான ஆவிக்குரிய விளக்கங்கள் நம்ம பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. பண்புக்குரிய சகோதர சகோதரி, முதலாவது நம்ம பார்க்கலாம் மோசேவினுடைய அழைப்பு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதுவனானவர் ஒரு முற்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அடுத்த வசனம். அப்போது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருந்தது என்ன? நான் கெட்டு போய் இந்த அற்புத காட்சியை பார்த்தேன் என்றான். இப்ப பார்க்கலாம், நம்ம மோசே இந்த அழைப்பிற்கு முன்பதாகவே என்ன பண்ணியிருந்தாருன்னா, தன்னுடைய ஜனங்கள் மேல என்ன பண்ணியிருந்தாருங்க, தன்னை இஸ்ரேல் ஜனங்கள் எபிரேயர்கள் ஜனங்கள் மேல தன்னுடைய சகோதரர்கள் மேல என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு வைராக்கியம் கொண்டவராக அங்க இருந்தார் இல்லைங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு எகிப்தை விட்டு எப்படித்தான் வெளியே வந்திருந்தாருங்க. எபிரேயர் ஒருவரை அங்க அடிக்கிறத, எகிப்தியன் ஒருவர் அடிக்கிறத பார்த்துட்டு அவரை கொலை செய்துட்டு தான் என்ன செஞ்சிருந்தாருன்னா அங்க எகிப்து தேசத்தை விட்டு அவர் வெளியே வந்ததை நம்ம பார்க்கிறோம். பண்புக்குரிய சகோதர சகோதரிலே, இந்த அழைப்பு வருகிற வரைக்கும் மோசே எதற்காக அழைக்கப்பட போகிறார் அல்லது அவருடைய நோக்கம் தேவன் மத்தியில என்னவா இருக்குது அப்படின்னு மோசேக்கு என்ன பண்ணாதுங்க, அங்க தெரியாம இருந்துச்சு. அதே போல நாம் பார்க்கும்போது நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கூட எப்படித்தான் இருந்துட்டாருன்னா, அவருடைய அழைப்புக்கு முன்பதாக எப்படி இருந்தாருன்னா, அவர் கற்றுக்கொண்டிருந்ததான விஷயங்களுக்கு வைராக்கியம் உள்ளவராக அங்க இருந்துட்டார் இல்லைங்களா? அப்ப அவருடைய அழைப்பு கூட அது எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4, 2 வசனங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமைத்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரியை பார்க்கலாம், இங்க 2 பேருடைய அழைப்புமே எப்படித்தான் இருக்குது, ரொம்ப சிமிலரா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, அங்க தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருந்த மோசேனுடைய அழைப்பும் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பும் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிமிலரா நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மோசே என்ன பண்ணாருன்னா
அவரு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அங்க கூட்டிட்டு போனார். இருந்துட்டாலும் அவர் என்ன செய்யலைங்க, அவரை கானானுக்கு போகல. அவருக்கு மாறாக என்ன பண்ணார்னா கானானை தூரத்துல இருந்து என்ன பண்ணிட்டாருங்க, அங்க பார்த்தார். அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஓட்டத்தினுடைய முடிவுல அவர் என்ன சொல்றாருங்க, நல்லதொரு போராட்டத்தை நான் போராடினேன். பாருங்க, இங்க என்ன செஞ்சிட்டாருன்னா இவர் ஓட்டத்தை அங்க ஓடி முடித்தவராக காணப்படுறார். இப்ப நாம கூட என்ன செய்யறோம்னா அதே ஓட்டத்திற்குள்ளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னும் போது இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சில கருத்துக்களை நாம முன்னாடி வைக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த 10 கட்டளைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்னது போல மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வார்த்தைகளை, இந்த 10 கட்டளைகளினுடைய விளக்கங்களை நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அநேக இடங்கள்ல அங்க பேசியிருக்கிறார். இப்போ அந்த விஷயங்களையும் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடுறதான சில விஷயங்களையும் நம்ம பார்த்து என்ன பண்ணலாங்க, இந்த பாடத்தை பார்க்கலாம். பாடத்தினுடைய தலைப்பு நம்ம முன்னாடியே சொன்னோம், டீக்லாக். எங்கிருந்து எடுத்திருக்கோம்னு பார்க்கும்போது ரீப்ரிண்ட் நம்பர் 1733. ஸோ 1733ல நீங்க பார்க்கலாம், அந்த வார்த்தை அங்க டீக்லாக் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த ரீப்ரிண்ட் மட்டும் இல்ல, மாறாக அநேக ரீப்ரிண்ட்ல என்ன பண்றாருன்னா சகோதரர் ரசல் இந்த 10 கட்டளைகளை பத்தி பேசும்போது அவர் பயன்படுத்தக்கூடியதான வார்த்தை என்னவா இருக்குன்னா டீக்லாக் என்ற வார்த்தையை அவர் அங்க பயன்படுத்துறார். அன்பான சகோதர சகோதரிகள், நாம் முதலாம் கற்பனைக்குள்ளாக கடந்து போகலாம். முதலாவது கற்பனை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 3. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்ன சொல்றாருங்க, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு இங்க நமக்கு முதலாம் கற்பனையாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஆமா, இங்க என்ன சொல்றாரு, நாம முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோங்களாம், சுவாபத்தின்படி யாருக்கு அடிமைகளா இருந்துட்டோங்களாம், தேவர்களுக்கு அங்க அடிமையாக இருந்துட்டோம் அப்படின்னு கலாத்தியர் 4:8 அங்க அப்போஸ்தலன் பவுல் அங்க குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம். பண்புக்குரியவர்களே, நாம கூட என்ன செஞ்சிருவோம்னா 10 கட்டளைகளை மனப்பாடமா சொல்லுங்கன்னு கேட்டா என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவோம். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில பேரால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்துட்டாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலிக்கு பிற்பாடு இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள், இந்த 10 கட்டளைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, அப்புறம் நிறைவேறல் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நாம இதை எதற்காக நம்ம அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுக்கு தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாருங்க, அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விளக்கங்களை எடுத்து அங்க புதிய ஏற்பாட்டின் பகுதிகளில் அங்க பேசுறாரு. அப்ப பேசும்போது முதல்ல என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது, எப்ப நாம் அறியாம இருந்தோம், நமக்கு தேவன் யாரு கிறிஸ்து யாருன்னு தெரியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு இல்லைங்களா? அது எப்போ பாருங்க, நாம தேவனோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்வதற்கு முன்பதாக, ஏன்னா நம்ம நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சுங்க, தேவன் யாரு கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்ப அதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா தேவர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். அப்ப இந்த தேவர்கள் என்பது யாரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். அப்ப 9வது வசனம் பார்க்கும்போது, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோங்க, தேவனை அறிஞ்சிருக்கிறோம், அல்லது தேவனாலே நாம அறியப்பட்டிருக்க. இப்ப தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காருங்களா, அறிஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பலனற்றதும் வெறுமையுமான, அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆங்கிலத்துல நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 4:9 ஆங்கில பதத்துல பார்த்தோம்னா வீக் அண்ட் பெக்கர்லி எலிமெண்ட் அப்படின்னு அங்க பயன்படுத்துறார் இல்லைங்களா. பலனற்றதும் வெறுமையுமான அப்படின்னும் போது ஆங்கிலத்துல என்ன சொல்றாருங்க, வீக் அண்ட் பெக்கர்லி எலிமெண்ட். அன்பானவர்களே, பெக்கர்லி எலிமெண்ட்னா என்னதுங்க பாருங்க, பெக்கர்னா என்னது யாருங்க, ஆமாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா பிச்சைக்கார கூறுகள் அப்படின்னு அங்க சொல்றாங்க. பாருங்க, நம்ம ரீப்ரிண்ட் 974ல 4th பேசேஜ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. அங்க பெக்கர்லி எலிமெண்ட் அப்படின்றதுக்கான கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கிறாரு, வாசிங்க. Beggarly elements, inferior rudiments intent for the world in the next age and which now are powerless to help you. பாருங்க, இது ஆங்கிலத்துல மாத்திரம் தான் அங்க இருக்குது. நம்ம முடிந்த வரைக்கும் தமிழாக்கம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறோம். அங்க என்ன சொல்றாருன்னா பெக்கர்லி எலிமெண்ட்டுக்கு பிச்சைக்கார கூறுகள் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா வரவிருக்கிற யுகத்தில்
உலகத்திற்கு அடுத்த நோக்கம் கொண்ட கீழ்த்தரமான அடிப்படைகள். பாருங்க, 2 வார்த்தை சொல்றாரு. ஒண்ணு பிச்சைக்கார கூறுகள், 2வது என்ன சொல்றாருங்க, கீழ்த்தரமான அடிப்படைகள். இது என்ன பண்ணாதுன்னா வரப்போகிற ராஜ்யத்தினுடைய விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணாதுங்க, உதவாது அல்லது உதவுவதற்கு சக்தியற்றதாக அங்க இருக்குது அப்படிங்கிற. அப்ப இதெல்லாம் என்ன, எதை பத்தி அவர் பேசுறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, நம்ம அதே கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது இபிசியில இதே எலிமெண்ட் என்ற வார்த்தையை அவர் எங்க பயன்படுத்துறாருன்னு பார்க்கும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களையும் என்ன பண்றாருன்னா இதே எலிமெண்ட் என்ற வார்த்தையை அங்க அவர் பயன்படுத்துறார். அங்க அவர் எதற்காக பயன்படுத்துறாருன்னு பார்க்கலாம். வாசிங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். 10 மட்டும் வாசிங்க, 10 மட்டும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். அப்படியே இங்கிலீஷ்ல போடுங்க. இப்ப பாருங்க, பூதங்கள் அப்படின்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை போட்டிருக்காங்க, எலமெண்ட்ஸ். அப்ப பூதங்கள்னா என்னது, நம்ம அடிப்படை வேத பாட வகுப்புகள் கேட்கும் போது இந்த பூதங்கள்னா என்ன நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. இப்ப பூதங்கள்னா என்னதுங்க, 4 அமைப்புகள் இருக்குது. என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்க பார்த்தோம், பொருளாதாரம், சமுதாயம், அரசியல், மதம். அன்பான சகோதர சகோதரி, மற்றும் 4 இந்த பூதங்கள் அங்க காணப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது நம்ம என்ன கட்டளைக்கு ஒத்து இதை பார்த்துட்டு இருக்கிறோங்க பாருங்க, என்ன என்று வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டதான கட்டளைகளுக்கு இங்க என்ன சொல்றாருன்னா பெக்கர்லி வீக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இந்த 4 விஷயத்தை அங்க குறிப்பிடுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதலாவது நம்ம பார்க்கலாம் எப்படி நாமும் இந்த 4 விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, நம்ம தேவன் அழைச்சிட்டாரு. இப்ப நமக்கு யாரை நம்ம சார்ந்து வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது யாரை சார்ந்து வாழணுங்க, தேவனை சார்ந்து வாழணும். நாம தேவனை சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாமோ எதை சார்ந்து வாழ்றோம்னு பார்க்கும்போது சில நேரங்கள்ல இந்த பூதங்களை நம்பி நம்ம என்ன செய்யறோங்களாம் அங்க வாழ்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். முதலாவது பொருளாதாரம். எப்படி நம்ம பொருளாதாரத்தை சார்ந்து வாழ்றோம், நம்ம பொருளாதாரத்தை சார்ந்து வாழ்றோங்களா இல்லைங்களா? நம்ம யாருமே பொருளாதாரம் சார்ந்து வாழ்றது இல்லைங்களா? பாருங்க, இப்ப நம்ம வேலைக்கு போறோம் இல்லைங்களா, வேலைக்கு போறோம், வருமானம் வருதா இல்லைங்களா? வருது. வரலன்னா அதெல்லாம் என்னதுங்க, பொருளாதாரம். இப்போ பொருளாதாரம்னா நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட்டு இல்லை எங்கேயோ பெருசா நம்ம கொண்டு போய் என்ன பண்றோங்க, ஒரு பெருசா நம்ம பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. மாறாக பொருளாதாரம் போது என்னதுன்னா நாமோ அன்றாட வேலைகளுக்காக சொல்றோம் பாத்தீங்களா ஒரு இடத்துக்கு, அங்கிருந்து நமக்கு வரக்கூடியதான வருமானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட என்னதான் எதன் அடிப்படையில தான் வரும் பாருங்க, பொருளாதாரம். அப்ப பொருளாதாரத்தை எப்படி நம்ம சார்ந்து இருக்கிறோம், எப்படி நம்ம சில நேரத்துல பொருளாதாரத்தை சார்ந்து போயிடுறோம், தேவனை காட்டிலும் பொருளாதாரத்தை நாம் சார்ந்து இருக்கக்கூடியதான சூழ்நிலை நமக்கு எப்ப வருது பாருங்க. எப்பெல்லாம் நம்ம தேவனை காட்டிலும் நம்முடைய வேலைகளையும் தேவனை காட்டிலும் நம்ம சம்பாதிக்க வேண்டியதான பணத்தையும் நம்ம முன்னாடி வைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம எதற்கு நம்ம சார்ந்து இருக்கிறோம் பாருங்க, இந்த பொருளாதாரத்தை சார்ந்தவர்களாக நம்ம காணப்பட்டோம். சில நேரங்கள்ல நம்ம வேலையை நம்பி நம்ம ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருப்போம் இல்லைங்களா. நம்ம போய் கொண்டு இருக்கிற ஒரு வேலையை நம்பி ஒரு விஷயத்தை செய்வோம். இப்போ அந்த வேலை திடீர்னு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்லுவோம், நாம அந்த வேலையை நம்பி நான் இதை செஞ்சேன், ஆனா என்ன ஆயிடுச்சுங்க, போயிடுச்சு. அப்போ நம்ம எப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்னா இந்த தற்காலிக உலகத்துல இருக்கக்கூடியதான வேலைகளை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. எதை செஞ்சாலும் நம்ம யாரை நம்பி இருக்கணுங்க பாருங்க, தேவனை நம்பி இருக்கணும். நமக்கு தேவனை, ஒரே தேவன், அவரை தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, வேற எது மேலேயும் சார்ந்து இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது சமுதாயம். சமுதாயத்தை சார்ந்து நம்ம வாழக்கூடியவர்களாக அநேக நேரங்கள்ல காணப்பட்டுறோம். எப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இன்றைய நாள்ல ஞாயிற்றுக்கிழமை இங்க எக்லீஷியா இருக்குது, நம்முடைய கூடுகை இங்க இருக்குது, நமக்கு தெரியும். இருக்கின்ற சமயத்துல நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குதுங்க, பல விசேஷங்களுக்கு நமக்கு அழைப்புதல் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோங்க, ஏன் போறோம், அவங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு என்ன பண்ணுவாங்க, போறோம். சமுதாயத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்வோங்க, தேவனை விட்டுறோம் பாருங்க. அப்ப நம்ம எதை சார்ந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்ப அடுத்து நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, மதம். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னதுங்க, இந்த மதம். அன்பான சகோதர சகோதரியை, நாம என்ன செஞ்சுட்டோம், ஆல்ரெடி இந்த மதத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இப்போ வெளியே வந்துட்டோம். இருந்துட்டாலும் சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா மறுபடியுமாக
நம்ம இருந்த இடத்தை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடியதான சூழ்நிலை நமக்குள்ளாக காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, எகிப்து தேசத்திலிருந்து மாம்சீக இஸ்ரேல ஜனங்கள் அங்க வெளியே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பதாக என்ன பேசுறாங்க பாருங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது என்னென்ன சாப்பிட்டோம் தெரியுங்களா? வெள்ளை பூண்டுகளையும் வெங்காயங்களையும் சாப்பிட்டோம்னு கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட தேவனுடைய மிக பெரிதான கிருபையினால தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற சமயத்திலும் இந்த மதம் சார்ந்த சில விஷயத்திற்குள்ளாக நம்ம அங்க என்ன பண்ணிடுறோங்களாம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வசனம் கூட வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நாமோ நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுந்து கொண்டு வருகிறபடினால எப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்களா? பாருங்க, பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில நேரங்கள்ல நாம இந்த பூமியில வாழக்கூடியதான சில காரியங்களுக்காக, நமக்கு தேவையான சில காரியங்களுக்காக நாம விட்டு வந்த சில இடங்களை நாம என்ன பண்ண வேண்டியிருக்குங்க, திரும்பி பார்க்கக்கூடியதான சூழ்நிலை இன்றைக்கு நம்ம மத்தியில காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப டேஞ்சர்னு சொல்றாரு. இதை பத்தி பேசும்போது இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்றத அங்க குறிப்பிடுறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதெல்லாம் நம்ம விட்டு வந்ததை திரும்பி பார்க்கிறோம் பாருங்க. ஒரு அங்கீகாரம் இல்லைங்களா, இல்லைன்னா ஒரு தேவை அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யறோங்க, விட்டு வந்த பகுதிகளை அங்க திரும்பி பார்க்கிறோம். இன்னும் கூட சொல்ல போனா கல்லறைக்காகலாம் சில நேரத்துல என்ன செய்யறாங்க, நம்மளாம் கேள்விப்படுற விஷயம் தானேங்களா இது, நம்ம கேள்விப்படுறவங்களா இல்லைங்களா இதெல்லாம்? அப்போ கல்லறைக்காகலாம் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களின் பெயர் கிறிஸ்தவ மண்டலங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்களாம், அங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, பாருங்க, நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவன் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு பேர் என்னதுங்க, பிணம். இந்த பிணத்தையே நம்மளால என்ன செய்ய முடியலைங்க, எப்படியோ போட்டுன்னு விட முடியலன்னா நம்ம ஜீவனை எப்படி தேவனுக்காக கொடுக்க போறோம்? நம்ம ஜீவன் போனதற்கு பிற்பாடு ஒன்னுத்துக்குமே ஆகாத இந்த பிணத்தையே நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, பாருங்க, நம்மளால விட முடியல. அதன் மேல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தோம்னா நாம் எப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரி நம்ம ஜீவனை நம்முடைய தேவனுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் நம்ம பலி செலுத்த போறோம்? இதை நம்ம சிந்திக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எந்த விஷயத்துல லாக் ஆயிடக்கூடாதுங்க, இந்த மதம் என்ற விஷயத்துல நிச்சயமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அங்க லாக் ஆயிடக்கூடாது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியங்களை கொண்டிருக்கிறேன். பாருங்க, என்ன சொல்றாருன்னா, நம்மள கற்புள்ள கன்னிகையாக யாருக்கு ஒப்பு கொடுக்கணுங்களா, கிறிஸ்துவுக்கு அங்க ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம எந்த மார்க்கத்தை விட்டு ஆல்ரெடி வெளியே வந்துட்டோம்னா, வேசி மார்க்கத்தை விட்டு என்ன பண்ணிட்டோங்க, இப்ப வெளியே வந்துட்டோம். மீண்டுமாக அங்க நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா இப்ப நாம கூட எந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரி, நம்ம தான் யோசிக்கணும். அப்ப நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, நம்மை கற்புள்ள கன்னிகைகளாக அங்க காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமளும் தேவன் மேல நம்ம வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக அங்க காணப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப 4வது ஒரு பூதம் இருக்குது, என்னதுங்க, அரசியல். இந்த அரசியல் கூட நமக்கே தெரியாம என்ன பண்ணுதுங்களாம், நமக்குள்ள அங்க காணப்படுது. எப்படி நாம பார்க்கும்போது, எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோங்க, நம்மள எத்தனை பேர் எலெக்ஷனுக்கு போய் ஓட் போடுறோம், ஓட் போடுறோங்களா இல்லைங்களா? பாருங்க, ஓட்டு போட போனோம்னா யாருக்கு ஓட் போடும்? பாருங்க, எலெக்ஷன்னா என்ன முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது, ராஜாக்கள் இருந்த காலகட்டத்துல நம்மை ஆளக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் அப்படின்றத தேர்ந்தெடுக்கக்கூடியதான ஒரு விஷயம் யாருக்கிட்ட இல்லைன்னா மக்களாகிய நம்ம கிட்ட இல்லைங்களா? அப்போ இந்த ஜனநாயகம் வந்ததற்கு பிற்பாடு இப்போ மக்களாகிய நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுவதற்கு நம்ம யாரை தேர்ந்தெடுக்கலாம், ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம். ஆமாவா இல்லைங்களா? அப்போ நம்மை ஆளுவதற்கு நாம தேர்ந்தெடுக்கக்கூடியவர் யாரா இருக்கணும் பாருங்க. அப்ப நம்ம போய் யாருக்கு ஓட் போடுறோம் யோசிக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, அப்ப நம்ம போய் ஓட் போடுறோம்னா நம்ம என்ன பண்ணலாங்க, நோட்டாக்கு அங்க நம்ம போடணும். ஒருவேளை கட்டாயமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம போடலாம், இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்லைங்க, தேவையில்லை. அப்போ நாம ஆளக்கூடிய ஒருவராக நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது கூட ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனாகிய நம்முடைய யெகோவா என்ன பண்ணார்னா, அவரே ராஜாவாக அங்க காணப்பட்டார். இருந்த போதிலும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுக்கே என்ன பண்ணாங்க, புறஜாதியர்களை போல
ஒரு ராஜாக்கள் வேணும்னு சொல்லி அங்க கேட்டுட்டு அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதனால அவர்கள் பெற்றதான அனுபவம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில நம்ம வாழக்கூடியதான இந்த நாட்கள்ல இந்த அரசியல் இந்த விஷயத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம நம்மளை இணைச்சிக்க கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது நம்ம கவர்மெண்ட் வேலை என்ன பண்ணுச்சுங்க, இவருடைய ஆட்சியில தான் நமக்கு என்ன பண்ணுச்சுங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, அவருக்கு ஓட் போடுது. அப்ப யாரும் உங்களுக்கு கொடுக்கல, தேவன் கொடுக்கல. அப்ப யாரு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பாருங்க. இதை நம்ம என்ன சொல்றோம்னா மறைமுகமாக. இது எப்படின்னு பார்க்கும்போது அதான் நம்ம முதல்ல வசனத்துல வாசிச்சோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம சுவாபத்தின்படியே அப்படித்தான் இருப்போங்களாம். நாம தேவனை அறியாமல் இருந்த போதே சுவாபத்தின்படி நம்ம என்ன பண்ணிட்டோங்களா அப்படித்தான் இருப்போம். நம்முடைய சுவாபமே அப்படித்தான் இருக்குங்களா. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த சுவாபத்தை, இந்த மாம்சத்தை நம்ம என்ன செய்யணுங்க, அங்க பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப மீண்டுமாக அந்த முதல் கட்டளை நம்ம வாசிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாசிங்க. யாத்ராகமம் 20:3. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப இந்த பூமியில நம்ம என்ன செய்ய வேணாங்க, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம இந்த பூமிக்குரிய விஷயங்கள் மேல சார்ந்து இருக்க வேண்டாம். அன்பான சகோதர சகோதரி, இரண்டாவது கற்பனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இரண்டாவது கற்பனை வாசிங்க. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நம்ம பார்க்கிறோம் இங்க என்ன சொல்றாருங்க, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீங்க உண்டாக்க வேணாம். அப்ப தேவன் எங்க வாசம் பண்றாரு? தேவன் இப்போ என்ன பண்றது இல்லைன்னா பெரிய பெரிய கட்டடத்திற்குள்ளாக இல்லைங்களா, ஒரு சிலைகளுக்குள்ளாக அல்லது ஒரு போட்டோஸ் இமேஜஸ்குள்ள என்ன பண்றது இல்லைங்க, வாசம் பண்றது இல்லை. இது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஆனா இன்றைக்கும் கூட உலகத்துல அநேகர் என்ன செய்யறாங்கன்னா அறியாமை நிமித்தம் அவர்கள் வணங்கி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு நல்லா தெரியும் இவைகளுக்குள்ள தேவன் என்ன செய்யறது இல்லைங்க, வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்போ தேவன் எங்க தான் வாசம் பண்றாரு பாருங்க. வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. பாருங்க, இங்க தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு கேட்கிறார். அப்ப தேவன் ஆலயத்துல வாசம் பண்ண போறது இல்ல அப்படின்னா தேவனுடைய ஆலயம்னு அப்ப ஏதோ ஒரு விஷயத்த அவர் என்ன பண்றாருங்க அங்க குறிப்பிடுறாரு. அப்ப தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஏன் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப யார் இங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாங்க? யார் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம தான் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப நம்ம தான் இருக்கிறோம் போது நாமும் நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப யாருக்குள்ளாக எல்லாம் அங்க தேவன் வந்து வாசம் பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது இபிசி கமெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பாடி இஸ் த டெம்பிள் இருக்குல்ல, அது போல வாசிங்க. Body is the temple. Every faithful consecrated child of God is a royal residence of the King of Kings, a holy sanctuary. பாருங்க என்ன சொல்றாருன்னா தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எவ்ரி ஃபெய்த்ஃபுல் இல்லைங்களா, ஒவ்வொரு விசுவாசமிக்க உடன்படிக்கை செய்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவர் வாசம் பண்ணக்கூடிய ராஜரீக வாசஸ்தலமாக இருக்கிறார்களாம். யாருங்க இவங்க? இந்த உடன்படிக்கை செய்தவர்கள் யாரு? நீங்க சொன்னீங்கன்னா தான் நம்ம உடன்படிக்கை செஞ்சுக்கிறோமா இல்லையாலே நமக்கு அப்பப்போ ஞாபகம் வருங்க. நாம தான் உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். அப்போ நாம தான் உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். நான் இப்ப இன்னொரு கேள்வி நமக்கு வருதுங்க. உடன்படிக்கை செய்த நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம எல்லாருக்குள்ளாரையும் தேவன் வாசம் பண்றாருங்களா? நம்ம எல்லாருக்குள்ளாரையும் பாருங்க, உடன்படிக்கை செய்த எல்லாருக்குள்ளாரையும் தேவன் வாசம் பண்றாரா அப்படின்னு கேட்கும்போது இங்க ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டுருச்சுங்க. என்னதுங்க? எவ்ரி ஃபெய்த்ஃபுல் கான்சென்ட்ரேட்டட் சைல்டு. எல்லாருக்குள்ளாரும் என்ன பண்றாருங்களாம் அங்க வாசம் பண்றாரு. அப்போ நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி, இன்னொரு ரீப்ரிண்ட் நம்பர் கூட நம்ம சொல்றோம், நீங்க டிஸ்பிளே பண்ணுங்க. ரீப்ரிண்ட் நம்பர் 1981. அல்ல ரெட் லெட்டர்ஸ் மட்டும் வாசிங்க. Ones who believe and trust in him. பாருங்க, யார் ஒருவர் அவரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, தொடர்ந்து வாசிங்க.
and are fully consecrated to முழுமையாக தங்களை தத்தம் செய்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் will and service, எதுல தத்தம் செஞ்சிருக்கிறாங்கன்னா தன்னுடைய சித்தத்தையும் தங்களுடைய பலியின் ஜீவியத்தையும் என்ன செய்யணுங்க, அவர்கள் தத்தம் செய்தவர்களாக இருக்கிற பட்சத்துல என்ன பண்றாருனா தேவன், you are the temple of the living God. யார் ஒருவர் அவரை நம்பி அவர் மேல் விசுவாசம் வைத்து முழுமையாக அவர்களை தத்தம் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள என்ன செய்யறாங்களாம், தேவன் வாசம் பண்ணக்கூடியவர்களாக அங்க இருக்கிறார் அப்படின்றத கூட பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அன்பான சகோதர சகோதரிகளை, இப்போ நாம என்ன பார்க்கிறோம்னா, நாமோ தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னு பார்த்துட்டோம். அப்போ உடன்படிக்கை செய்த எல்லாருக்குள்ளாரையும் அங்க தேவன் வாசமா இருக்கிறாரா அப்படின்னா அதற்கும் என்ன பார்த்துட்டோங்க, இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டோம். அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம் பாருங்க. இங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேருக்குள்ளாரையும் என்ன பண்ணலைங்க, தேவன் வாசம் பண்ணல. மாறாக தேவன் மேல நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து முழுமையாக தத்தம் செய்தவர்களுக்குள்ள என்ன செய்யறாருங்க, அங்க வாசம் பண்றாரு. அந்த ரீபிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. ஹவு ப்ரீஷியஸ் இஸ் த தாட், ஹவு கிரேட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பாருங்க, இந்த எண்ணமே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அருமையுமாகவும் இருக்குதுங்க. யார் ஒருவர் முழுமையாக தத்தம் செய்திருக்கிறார்களோ அவருக்குள்ள. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம சபையில எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் உண்மையாலுமே தத்தம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிற பட்சத்துல அவளுடைய கிரியை என்ன செய்யுங்க, அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக என்ன படுவாங்க, அவங்க அங்க காணப்படுவாங்க. அப்ப அவருடைய சிந்தை, அவருடைய நோக்கம் அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, தன்னை பரிசுத்தம் உள்ளவர்களாக காத்து கொள்வதில் மிகவும் ஞானம் உள்ளவர்களாக அவங்க காணப்படுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உடன்படிக்கை செய்தவருடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நிச்சயமான திருமணமாக போற ஒரு புதிய பொண்ணும் ஒரு பையனும் இருந்தாங்கன்னா நம்ம அவங்களை உதாரணமா எடுத்துக்கலாம். அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? கல்யாண தேதி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. அவங்களை 24 மணி நேரமும் அவங்க சிந்தை எப்படித்தாங்க இருக்கும் பாருங்க. வரப்போகிற தன்னுடைய வருங்கால மணவாளனோ மணவாட்டியோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதை குறித்து அவர்கள் பேசிக்கொள்வதற்கும் அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களை அங்க செய்வதற்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ நாம கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோங்க, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆமா. அப்போ நாம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நம்முடைய மணவாளன் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா நாம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போ அவருக்கு பிரியமான காரியம்லாம் என்னதாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவிற்கு ரொம்ப பிரியமான காரியம் என்னன்னா, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமோ அதெல்லாம் என்னங்க அவருக்கு பிரியம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். எந்த அளவிற்கு அவர் கீழ்ப்படிந்தவராக காணப்பட்டார்னா நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் மரண பரியந்தம் என்ன செய்யறாருங்க, அவர் கீழ்ப்படிந்தவராக அங்க காணப்படுறார். இப்ப அதே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமாக இருக்கக்கூடிய நாமோ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அதே கீழ்ப்படிதலை கூட நம்ம காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இப்படி இருக்கிற பட்சத்துல நாம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நாம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்துற கூடாது. அப்ப விக்கிரக ஆராதனைனா என்னது பாருங்க. விக்கிரகத்தை நமக்காக உண்டு பண்ணிக்கவும் கூடாது, அத்தனையில கட்டளை. அப்ப என்ன விக்கிரகம்னா என்னது? தேவனை காட்டிலும் கிறிஸ்துவை காட்டிலும் நம்ம எதற்கு மேலெல்லாம் அதிகமாக அன்பு வைக்கிறோமோ அதெல்லாம் என்னதாங்க, விக்கிரகம் தான். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு உடன்படிக்கை செய்த ஒரு சகோதரர் இருக்கிறாருன்னா அவரு தன்னுடைய மனைவியை அதிகமாக தேவனை காட்டிலும் நேசிக்கிறாருன்னா என்னதாங்க அது? விக்கிரகம் தான். ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்க உடன்படிக்கை செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர்கள் தேவனை காட்டிலும் தேவனுடைய வேலைகளை காட்டிலும் தன்னுடைய கணவனை அவர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்துட்டாங்கன்னா அதுவும் என்னத்தாங்க, விக்கிரக ஆராதனை தான். யார் ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அது என்னதாங்க, விக்கிரக ஆராதனை. யார் ஒருவர் தேவனை காட்டிலும் தேவனுடைய வேலைகளை காட்டிலும் சத்தியத்தை காட்டிலும் இந்த பூமிக்குரிய விஷயங்களை நேசிக்கிறாங்களோ அதுவும் என்னதாங்க, விக்கிரக ஆராதனை தான். தன் வேலையை நேசிச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திற்கு பதிலாக தேவனை காட்டிலும் விசேஷித்த வண்ணமாக நாம டிவிக்கு செல்போன்ஸுக்கு எதுக்கு நாம இடம் கொடுத்தாலும் அது என்னதாங்க,
விக்கிரக ஆராதனையாகத்தான் இருக்குது அன்பான சகோதர சகோதரி. அப்போ நாம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, யாதொரு விக்கிரகத்தையும் நமக்காக என்ன பண்ணிடக்கூடாதுங்க, உண்டு பண்ணிடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம இருக்கணும். அப்ப நம்ம 2ஆம் கற்பனை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். நம்ம 3ஆம் கற்பனைக்குள்ளாக கடந்து போகலாம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இப்ப கட்டளை என்ன? கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாதுங்களா, வீணிலே வழங்காதிருப்பாயாக. நமக்கு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பாருங்க, இங்க என்ன குறிப்பிடுறாருன்னா, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் என்ன பண்ணிடணும், நம்மளை விட்டு அங்க நீங்கணும் அப்படின்றார். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா இதுவே ஒரு தனி பாடம். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்னா, முதலாவது ஒரு வார்த்தை என்ன இருக்குதுங்க, கசப்பு அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த கசப்பை மாத்திரம் என்ன பண்ணலாம்னா இந்த கட்டளைக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிற சகோதரிகள் என்ன செய்யுங்கன்னா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யுங்க, இதுக்கான இபிசி கமெண்ட்ஸ்ல எடுத்தீங்கன்னா அநேக ரீப்ரிண்ட்ஸை வந்து அங்க ரசல் வந்து அங்க குறிப்பிடுறாரு. நீங்க அதை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இப்ப நாம பார்க்கும்போது கசப்பு, இப்ப கசப்பு அப்படின்னா என்னதுங்க, கசப்பா எதுவுமே நம்ம சாப்பிட்டது இல்லைங்களா? கசப்புனா என்னதுங்க? சரி, அடுத்த ஸ்லைடு போடுங்க. பாருங்க, கசப்புனா என்னன்னா இனிப்புத்தன்மைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா என்னதுங்க, கசப்பு. த ஆப்போசிட் ஆஃப் ஸ்வீட்னஸ். பாருங்க, அது கூட நம்ம ரீப்ரிண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரீப்ரிண்ட் நம்பர் 59741. அப்ப அந்த கசப்பு தன்மை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, bitterness is frequently represented by brackish water, not pure water but alkaline, unpalatable. என்ன சொல்ல வர்றாருன்னா, brackish water, bitternessனா என்ன இருக்குங்களா, brackish waterங்கிறார். அப்ப எப்படி இருக்கும்னா, நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து ஆறுல இருந்து தண்ணி கடந்து போய் கடல்ல கலக்கிற ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு இருக்கிற தண்ணிக்கு பேர் தான் என்னதுங்க, பிராக்கிஷ் வாட்டர். அது அன்பேலட்டபிள்ங்க, சுவையற்ற தன்மையோட இருக்கும். உப்பு கடல்ல இருக்க தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா எப்படி இருக்குங்க, உப்பா இருக்கும். ஆத்துல தண்ணி எடுத்து குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆனா இந்த அன்பேலட்டபிளான இந்த பிராக்கிஷ் வாட்டர் நம்ம குடிக்கும் போது, அந்த கலக்கிற இடத்துல இருக்க தண்ணியை நம்ம எடுத்து குடிக்கும் போது அது எப்படி இருக்கும்னா ஒரு சுவையற்ற தன்மையாக இருக்கும். இது கூட கடைசி கால சபையினுடைய ஒரு குணமாக அங்க வந்து வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம். என்னதுங்க, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை. அன்பான சகோதர சகோதரி, அப்ப கசப்பு தன்மை ஒருவருக்குள்ள வந்துடுச்சுன்னா அவர் எப்படி மாறிடுவாருங்களா பாருங்க, ஒரு சுவையற்ற தன்மைக்குள்ளாக அவர் கடந்து போயிடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ், இந்த கசப்பு தன்மையுடைய தாக்கம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது விஷயம் ஃபால்ட் ஃபைண்டிங், குறை கண்டுபிடித்தல். இப்போ முதல்ல ஒருவர் மேல நம்ம கசப்பு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோங்க, குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது மினிமைஸ் குட் குவாலிட்டி. அப்ப பார்க்கலாம், அதுக்கு ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் பாருங்க, 47596 வாசிங்க. 47596. As soon as the bitter spirit has found place, all the faults of that person will be exaggerated and all his good qualities minimized. பாருங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவருக்குள்ளாக கசப்பு தன்மை காணப்பட்ட மாத்திரத்துல என்ன நடக்கும்னா, ஒருவருடைய நல்ல குணங்கள் எல்லாம் என்ன பண்ணிருங்களாம், அன்னைக்கே தெரியாது, ரொம்ப குறுகி போயிருங்களாம், அது மினிமைஸ்டு. இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாரு, அவருடைய தவறுகள் எல்லாம் எக்ஸாகரேட்டட் ஆயிருங்களாம். அப்படின்னா மிகைப்படுத்தப்பட்டுரும். பண்பான சகோதர சகோதரியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவருக்குள்ள கசப்பு வந்துச்சுன்னா, இப்போ நாம நமக்குள்ள கசப்பு இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாங்க? எப்பெல்லாம் நாம ஒரு சகோதரை பார்க்கும்போது அவருடைய தவறுகள் நமக்கு பெருசாகவும் அவருடைய நன்மையான விஷயங்கள் ரொம்ப கம்மியாகவும் தெரியுதோ, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, அவர் மேல கசப்புணர்வோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பண்பான சகோதர சகோதரி, இப்படி ஒரு வேலை காணப்பட்டுருச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடணுங்க, அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நாம சரி செய்யாம இந்த கசப்பு தன்மையிலேயே நாம இருந்துட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? ஈவில் ஒர்க் நம்ம பண்ணுவோம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிட்டர்னஸ்ல 3வது பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம், ஈவில் ஒர்க். என்ன ஈவில் ஒர்க் பண்ணுவோம் பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு 2 பேரை பத்தி அங்க குறிப்பிடுறாரு.
வாசிங்க 1 தீமோத்தேயு 1:20. இமேனியும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இங்க 2 பேரை பத்தி அங்க குறிப்பிடுறாரு. இந்த 2 பேரும் என்னதான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அங்க ஈவில் ஒர்க், தீமையான விஷயங்களை அங்க செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டிருந்தாங்க. எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, பாருங்க, இப்போ சகோதரர் ஏ இருக்கிறாருன்னு நம்ம வச்சுக்கலாம். சகோதரர் ஏ, சகோதரர் பி 2 பேர் இருக்கிறாங்க. சகோதரர் ஏ மேல இப்ப சகோதரர் பிக்கு என்ன வந்துருச்சுன்னா ஒரு கசப்பு உணர்வு வந்துருச்சு. அப்படின்னா இப்ப அவர் செய்யக்கூடிய தவறுகளை பத்தியே பேசிட்டு இருக்கக்கூடிய நபராக யார் மாறிடுவா? பி மாறிடுவாருங்க. அப்படியே பி இருக்கிற பட்சத்துல ஏக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி இருக்குதுங்கிறதே என்ன பண்ணிடுவாருங்க, இவரு மறந்துடுவாரு. மறந்துட்டு இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் சரியாக இருக்கிறேன், ஆனா இவர் என்ன பண்ணலைங்க, சரியா இல்லை. எனக்காக கர்த்தர் இயேசு மரிச்சது போலத்தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்காகவும் மரிச்சிருக்கிறாருன்ற உணர்வே இல்லாம, அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா தேவன் என்ன செஞ்சிருவாரு, உடனே அங்க மன்னிக்க கூடியவராக இருக்கிறாருன்ற உணர்வே இல்லாம இவர் எப்படி ஆயிடுவார்னா, அந்த அடிப்படையான சத்திய வார்த்தைகள் இருந்து சற்று மாறுபட்டவர்களாக காணப்பட்டுருவாங்க. நம்ம ரீபிரிண்ட்ல வாசிக்கலாம் பாருங்க, 38205. In their attempt to be leaders, they had manufactured a different gospel built upon a different foundation than the only true foundation, the death of Christ as man's ransom price. என்ன சொல்றாருன்னா, இது ஆங்கிலத்துல மாத்திரம்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. நம்ம தான் தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவர், அந்த நபர் அவர் தலைவராக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில, இல்லைங்களா, இப்ப சகோதரர் ஏ அவர் தவறு செய்யறாருன்னு சொல்லிட்டு சகோதரர் பி சொல்ற மாத்திரத்துல இவர் எப்படி இருப்பாருன்னா, மேன்மையானவராக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற முயற்சியில இவர் என்ன செஞ்சிருவாருங்களா, மனிதனை மீட்பதற்காக விலையாக கொடுக்கப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டுமே உண்மையான அஸ்திவாரம் கொண்ட சத்தியம் என்பதை காட்டிலும் வேறொரு அஸ்திபாரத்தை கொண்டுள்ளதான சுவிசேஷத்தை உருவாக்கினார்கள். அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருந்தாங்களாம், நம்ம 1 தீமோத்தேயுல வாசிச்ச 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்களாம், இப்படியான விஷயங்களை அங்க உருவாக்கக்கூடியவர்களாக இருந்துட்டாங்க. அப்போ கசப்பு தன்மை ஒருவருக்குள்ள வந்துருச்சுன்னா அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா, 3 விதமான இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து பண்ணிரும் அந்த கசப்பு தன்மை. 1 ஃபால்ஸ் ஃபைண்டிங், குறை கண்டுபிடித்தல். 2வது மினிமைஸ் குட் குவாலிட்டி, ஒருவருடைய நன்மையான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம போற அளவுக்கு அது குறுகி போயிடும். 3வது ஈவில் ஒர்க். அப்ப அன்பானவர்களே, எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவாங்கன்னா, ரீப்ரிண்ட் 4459 பார்க்கும்போது அங்க குறிப்பிடுறாரு, அவர்கள் கொடிய ஓநாய்க்களை போல இருப்பாங்களாம். அவர்கள் கொடிய ஓநாய்க்களை போல காணப்படுவாங்களாம். இப்படிப்பட்டவர்களுக்குள்ள தேவன் ஒரு நாளும் என்ன செய்ய போறது இல்லைங்க, வாசம் பண்ண போறது இல்லை. அது கூட நம்ம பார்க்கலாம். ரீப்ரிண்ட் 4760 வாசிங்க, 47601. How impossible it would be for the Lord to have love for one who has such a disposition. பாருங்க, இது தேவனுக்கு கூடாத காரியமாவே போயிடும். இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஒருவர் இப்படிப்பட்டதான குணலட்சணங்களோடு அங்க காணப்பட்டார்னா அவருக்குள்ள தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க, அங்க வாசம் பண்ண மாட்டார். இப்ப நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும்னா பாருங்க, இதுல இருந்து 1 மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். என்னென்ன வார்த்தைகள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும், இதுல எந்த துர்க்குணம் இருந்தாலும் என்ன பண்ணிருங்க, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணக்கூடியதான விஷயத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிரும்னா தகுதியை நாம இழந்து போகக்கூடியதான சூழ்நிலைக்குள்ளாக நம்மளை கொண்டு போயிடும். இப்ப நம்ம கசப்பு மாத்திரம் தான் பார்த்துருக்கிறோம். இதுல எல்லா வார்த்தைகளுக்குமே வந்து தனித்தனியான விளக்கங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல நீங்க அதை வாசிச்சு பாருங்க. இப்ப இந்த கட்டளை என்ன அப்படின்றத நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். 3வது கற்பனை, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. பாருங்க, நம்முடைய கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஆமா, அன்பான சகோதர சகோதரி, அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க காணப்படணும். ஒருவேளை இப்படி நம்ம கசப்பு தன்மையோட, இப்படி நாம குறை கண்டுபிடிச்சிட்டு, இப்படி நாம மற்றவர்களுடைய குணலட்சணங்களுடைய நன்மையான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்காம போகிறதான பட்சத்துல நம்ம இன்னொருத்தர் பார்த்தாங்கன்னா எப்படி சொல்லிடுவாங்க, இவங்களா கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைங்களா. இவர்கள் சத்தியம் தெரிஞ்சிருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்போ கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணப்படும்னா அங்க வீணில் வழங்கப்பட்டு விடும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இப்படிப்பட்டதான குணலட்சணம் உடையவர்களாக நாம நிச்சயம் காணப்பட்டவே கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ 4வது கற்பனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். வாசிங்க 20ஆம் அதிகாரம் 8வது வசனம், யாத்திராகமம்.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள்னா என்னதுங்க? எது ஓய்வு நாள்? நமக்கு ஓய்வு நாள் எதுங்க? பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் என்னதுங்க நமக்கான ஒரு ஓய்வு நாளாக இருக்குது. அப்ப இந்த ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுங்களா? பரிசுத்தமாய் ஆசரிக்க அங்க நினைக்கணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்போ என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த ஓய்வு நாளை குறித்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, ஒருவரும் அங்க குற்றப்படுத்தாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ நீங்க 17வது வசனம் கூட வாசிங்க. கொலோசியர் 2:17. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. பாருங்க, வரும் காரியங்களுக்கு அது நிழலா இருக்குது. எது வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குதுன்னா, இந்த ஓய்வு நாள். ஓய்வு நாள்ன்ற போது என்னதுங்க, தேவன் எப்போ ஓய்ந்திருக்கிறாருங்க? 7ஆம் நாள்ல அங்க ஓய்ந்திருக்கிறார். 7வது நாள்ல என்ன பண்றாருங்க அவரு? அங்க ஓய்ந்திருக்கிறார். அப்ப 7வது நாள்னா எதுங்க? பாருங்க, வர இருக்கிற தேவனுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் என்னதாங்க எத்தனாவது நாள்ல இருக்குதுங்க? பாருங்க, இதெல்லாம் என்னதுன்னா வரவிருக்கக்கூடிய காலங்களுக்கு அது என்னவா இருக்குன்னா நிழலா இருக்குது அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அதோடைய பொருள் என்னன்னா, அது கிறிஸ்துவை பற்றியதான அது பொருள். அன்பான சகோதர சகோதரி, அப்ப என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இந்த ஓய்வு நாளை குறித்து நம்மை ஒருவரும் குற்றம் சொல்லக்கூடாத அளவுக்கு நாம நம்மை பார்த்துக்கணும். அப்ப எப்படி குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்க முடியும்? நம்ம என்னெல்லாம் செஞ்சா ஒருவேளை குற்றம் செய்ய யாருமே நம்மளை குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்மளால நடந்துக்க முடியுங்க? பாருங்க, இன்னும் கூட வசன பகுதிகள் நம்ம பார்க்கும்போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்க வேணாம், நீங்க நோட் பண்ணிக்கங்க. நீங்க வீட்டில் போய் நேரம் இருக்கும்போது நீங்க வாசிங்க. ரோமர் 14:5, ரோமர் 14:6 2 வசனங்களும் நீங்க அப்புறமா வாசிச்சு பாருங்க. அதற்கான கமெண்ட்ஸ் நம்ம போயிடலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 4084654123 வந்து அங்க குறிப்பிடுறாரு பாருங்க. எப்படி நாம ஓய்வு நாளை பரிசுத்தமாக அங்க நினைக்கணும், எப்படி நாம் நடந்துக்கணும். வாசிங்க, தமிழ்ல இருக்கிறதே வாசிங்க. 4084. தேவனுக்கோ அவருடைய வார்த்தைக்கோ அவமதிப்பு ஏற்படாத வகையில் ஞாயிறு அனுசரிப்பில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணுங்களா, தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுங்களா, அவமதிப்பு ஏற்படுத்தாத வகையில நம்ம என்ன செய்யணும், நாம நடந்துக்கணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்னதான் செய்யணும்? தேவனுடைய காரியங்களே எங்க செய்யணும். அப்ப முதலாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோங்க, இப்போ தொடர்ந்து செய்யறோம். என்ன வேலை செய்யறோங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரக்கூடியதான விஷயங்கள் அங்க இருக்குது. நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஆராதனை விஷயத்தை பற்றி நீங்க வாசிக்க விரும்பிட்டீங்கன்னா, நீங்க வாசிக்க வேண்டிய ரீப்ரிண்ட் பகுதிகள் நம்ம சொல்றோம். நீங்க வாய்ப்பு இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. ரீப்ரிண்ட் 5186 5187லயும் இருக்குது. அதே போல 5809 இந்த 2 விஷயத்திலையும் நீங்க என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். தேவனுடைய வீட்டில் நல்லொழுக்கம் என்ற தலைப்பிலும், தேவாலயத்தில் கொண்டிருக்க வேண்டியதான நல்லொழுக்கம் என்ற தலைப்பிலும் என்ன பண்றாருன்னா, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து ரசல் அவர்கள் 2 ரீப்ரிண்ட்ல அங்க பேசுறாரு. முதல் ரீப்ரிண்ட்டை பத்தி நம்ம பேசும்போது, முதல்ல நாம தேவனை அங்க ஆராதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை அங்க கேட்பதற்கும் நாம் கடந்து வரக்கூடிய இடம் இதுதாங்க. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இங்க வரும்போது நாம் எப்படி வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, ரீப்ரிண்ட் 5187 வாசிங்க சிஸ்டர். ரெட் லெட்டர்ஸ் மட்டும் வாசிங்க. கால தாமதமான கூட்டங்களுக்கு வருவது நீதி மற்றும் அன்பு என்ற 2 கொள்கைகளுக்கும் இசைவில்லாதது. பாருங்க, கால தாமதமாக கூட்டங்களுக்கு வருவது 2 விஷயத்திற்கு அங்க என்ன பண்ணுதுலாம், இசைவில்லாமல் இருக்குது. எந்த 2 விஷயத்துக்கு? அப்ப தேவனுடைய சிங்காசனம் எதில் மேல இருக்குதுங்க? அப்ப 2 விஷயத்துக்குமே என்ன ஆயிடுங்க, இசைவற்றதா போயிருக்கலாம். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, ஒரு கூட்டத்திற்கு இல்லைங்களா, நம்ம கடந்து வரும்போது அங்க தொடர்ந்து வாசிக்கும் போது, கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் மற்றவர்களுக்கு நீதியாய் குறித்த நேரத்தில் வர வேண்டும், சரியான நேரத்திற்கு கூட்டத்திற்கு வரும்படி தங்கள் காரியங்களை என்ன செய்யணுங்களா, ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படின்னு அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அன்பான சகோதர சகோதரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நாம் குறித்த நேரத்துல 10 மணினா என்ன பண்ணுங்க, 10 மணிக்கு நம்ம என்ன செஞ்சிடணுங்க, முடிந்த வரைக்கும் 10 மணினா 10 மணிக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். இல்லைன்னா 10 மணிக்காவது என்ன செஞ்சிடணுங்க, நாம அங்க வரக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பான சகோதர சகோதரி, குறித்த நேரத்துல அங்க நம்ம வரணும். மற்றவர்களுடைய
நீதியான நேரத்தை கூட நம்ம என்ன பண்ணணும்னா நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இப்படி நாம கருத்தில் கொள்ளாம போயிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோட தொடர்ச்சி அடுத்த ஸ்லைடு போடுங்க, வாசிங்க சிஸ்டர். காலம் தவறாமைக்காகவும் மற்றவர்களை தொந்தரவு செய்யாதிருக்கவும் நாம் எடுக்கும் முயற்சிகளை தேவன் நிச்சயம் கவனிப்பார். இது குணலட்சண அபிவிருத்திக்கு ஒரு அடையாளம். பாருங்க, ஒருவேளை நாம கால தவறாமையில கரெக்டா இருந்துட்டு கரெக்டான டைமுக்கு நாம வந்துட்டு இருந்தோம்னா கூட்டங்களுக்கு அது எதனுடைய அடையாளமா இருக்குதுங்களா? குணலட்சண அபிவிருத்திக்கு ஒரு அடையாளம். இவரு தன்னுடைய குணலட்சணத்துல சரியா வளர்ந்து கொண்டு வரார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்னதாங்க? முதலாவது எதை அடையாளமா காட்டுறாருங்க? காலம் தவறாமையை அங்க அடையாளமாக காட்டுறார். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். இது அவரது அங்கீகாரத்தை பெற்று நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்கு தயார்படுத்தும். இதுதான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முக்கிய அம்சமாக அங்க காணப்படுது. தொடர்ந்து சார். மற்றவர்களது உரிமைகளில் அலட்சியமாக இருப்பவர்கள் கிறிஸ்துவின் ஆவியில் அன்பின் ஆவியில் குறைவுபட்டிருப்பார்கள். பாருங்க என்ன சொல்றாரு? மற்றவருடைய உரிமைகள்னா என்னதுங்க? ஒரு சகோதரர் 10:30 மணிக்கே வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சகோதரர் 10:45 வராருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 1/4 மணி நேரம் இந்த சகோதரர் வெயிட் பண்றாரு இல்லைங்களா? அது வெயிட் பண்றதும் பண்ணாதும் யாருடைய உரிமை? 10:30 மணிக்கு வந்தவருடைய உரிமை இல்லைங்களா? அப்ப அந்த உரிமையில யார் அலட்சியமா இருக்கிறாங்களாம்? கால தாமதமா வரக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? அப்படி அலட்சியமா இருக்கிறாங்களாம். அப்படி அலட்சியமா ஒரு வேலை இருந்தாங்கன்னா அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியில் அன்பின் ஆவியில் குறைவுபட்டிருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா காலதாமதமா வர்றதுனால இந்த அன்பின் ஆவியிலும் என்ன செய்யறாங்களாம்? கிறிஸ்துவின் ஆவியிலும் அங்க குறைவுபட்டிருப்பதை அவர்களே என்ன செஞ்சாங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அங்க காணப்படுறாங்களாம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவர்கள் நன்கு அபிவிருத்தியை அடையாதவர்கள் ராஜ்யத்தில் இடம் பெற மாட்டார்கள். அப்ப என்ன பண்ண வழியே இல்லைங்களா? ராஜ்யத்தில் இடம் பெற மாட்டார்கள். ஒருவேளை 10:30 மணிக்கு எக்லீஷானா 11 மணி வரைக்கும் நமக்கான இடம் எக்லீஷால என்ன பண்ணுங்க அங்க காத்துட்டு இருக்கோம். அந்த இடம் காலியாத்தான் இருக்கும். நம்ம 10 மணிக்கும் வரலாம், 11 மணிக்கும் வரலாம், 12 மணிக்கும் வரலாம். அங்க நமக்கு இடம் இருக்கும். ஆனா எங்க இடம் இருக்காதுங்க? ராஜ்யத்தில் அவர்கள் இடம் பெற வழியே இல்லை. அப்ப அன்பான சகோதர சகோதரி, நம்ம எதுக்காக கூடுறோங்க? நாமெல்லாம் எதுக்காக இங்க கூடுறோம்? பெயர் கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு உடன்படிக்கை செய்தவர்களாக நாம் இருக்கிற பட்சத்துல நாம் எதுக்காக கூடுறோங்க? இங்க தேவனுடைய ராஜ்யத்தில் நாமும் ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகத்தான் என்ன செய்யறோம்னா நாம கூடுறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதற்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு நாளும் நாம வளர்த்து எடுத்துக்கொள்வதற்கு நம்ம முயற்சிகள் அங்க எடுக்கிறோம். ஒருவேளை இதற்கு வாய்ப்பே இல்லாத பட்சத்துல நம்ம என்ன ஆயிடுவோங்க? பாருங்க, ஃபர்ஸ்டே நம்ம வாசிச்சது போல அது நீதி மற்றும் அன்பு என்ற 2 கொள்கைகளுக்கும் அது இசைவில்லாம போயிடும். அப்படி இசைவில்லாமல் போகிற பட்சத்துல அவர்கள் அபிவிருத்தி அடையாத பட்சத்துல அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெறாத பட்சத்துல அவர்கள் என்ன செஞ்சிருவாங்களாம்? ராஜ்யத்தில் இடம் பெற அங்க வாய்ப்பே இல்லாம போயிடும் அப்படின்றத கூட பாக்குறோம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோங்க? எக்லீஷாக்கு வந்துட்டோம். இப்ப வந்தோம்னா எப்படி நடந்துக்கணும்? வாசிக்கலாம் பாருங்க. 5809 ரெட் லெட்டர்ஸ் மட்டும் வாசிங்க சிஸ்டர். செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டுமே ஒழிய ஆரவாரம் பண்ணுவதற்கல்ல. அப்ப நம்ம இங்க கூடி வந்ததற்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம செவி கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கணுமே தவிர நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? ஆரவாரம் பண்ணுவதற்கல்ல. இன்றைக்கும் கூட நாமினல் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஆரவாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எப்படித்தான் இருக்கணும்னு அங்க நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் நமக்கு குறிப்பிடுறாருன்னா ஆரவாரம் செய்வதற்கல்ல, மாறாக நம்ம என்ன செய்யணுங்களா? செவி கொடுப்பதற்கு அங்க ஆயத்தமாக இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. சம்பாசனைகள் யாவும் ஆவிக்குரிய காரியங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்பும் பக்தி விருத்தி உண்டு பண்ணும் விதத்தில் காணப்பட வேண்டும். நாம பேசக்கூடியதான எல்லா விஷயங்களும் எப்படித்தான் இருக்கணும்னா ஆவிக்குரிய காரியங்களில் நம்மை கட்டி எழுப்புவதற்கும் நாம் பேசுவதன் மூலமாக மற்றொரு பக்தி விருத்தி அடைவதற்கும் ஏதுவாகத்தான் என்ன பண்ணுங்க அது இருக்கணும். மாறாக எப்படி இருக்கக்கூடாதுங்க? இப்படியாக பேச முடியவில்லை எனில் தேவ செய்தினை கேட்டுவிட்டு கூடி பாடி கழைந்து செல்வது நலமாயிருக்கும். ஒருவேளை நம்ம பக்தி விருத்தியாக நம்மளால பேச முடியல, ஒருவேளை நாம ஆவிக்குரிய விஷயங்களின் அடிப்படையில் நம்மளால பேச முடியலன்னா நம்ம என்ன செஞ்சிடலாங்களாம்? சத்தியம் கேட்டு முடிச்ச உடனே பாட்டு பாடி ஜெபம் பண்ணோன்னா அமைதியாக நம்ம சென்றதே என்னதாங்களாம்?
அங்க நலமா இருக்கும் அப்படிங்கிறத அங்க குறிப்பிடுறாரு. பண்பான சகோதர சகோதரிகளே, அடுத்து கூட ஒரு ஸ்லைடு இருக்கு, வாசிங்க. 5809 என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க மென்ஷன் பண்றாரு பாருங்க. 5809 இங்கும் அங்குமாக திரும்பி பார்த்து. அப்ப என்ன செய்யக்கூடாது? முதல்ல இங்கும் அங்கும் திரும்பி பார்த்து, இந்த சகோதரர் அந்த சகோதரர் அதான் இந்த சகோதரர் இருக்காருல்ல, அந்த சகோதரர் இருக்காருல்ல அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுங்க? அடுத்து வாசிங்க சிஸ்டர். இந்த சகோதரி அந்த சகோதரி இந்த சகோதரி அந்த சகோதரி என்ன பண்ணக்கூடாது? பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பாடுவதை நாங்கள் கேட்கிறோம். நாங்க அவங்க பாடுறத கேட்கிறோம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அப்படித்தானே அங்க இருக்குது இல்லைங்களா? இந்த சகோதரர் அந்த சகோதரர், இந்த சகோதரி அந்த சகோதரி, அவங்க பாடுறதை நாங்க கேட்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்குது? பாடுறதை கேட்கறதுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது அப்படி இல்லைங்க. அவங்க பாடுறதெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாருங்க, வார்த்தையினுடைய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. ஒருவேளை நம்மால பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் பேச முடியலன்னா நாம என்ன பண்ணிடலாங்க, கலைந்து போவதே அங்க நலமா இருக்கும். இது என்ன ஆகுனா, இத்தகைய நடத்தை என்பது மிகவும் தகுதியற்றவையாகும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, இது தகுதியற்ற செயல். இதை நாம செஞ்சுட்டு இருந்தோம்னா நாம கூடி வரக்கூடியதான நோக்கமே என்னதுங்க, அங்க விருதாவாக போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாளை நாம பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கற்பனையில நம்ம பார்க்கிறோம். 4வது கற்பனை, ஓய்வு நாளை நாம பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5வது கற்பனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். வாசிங்க, யாத்ராகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப யார் தகப்பன் யார் தாய்? நேரடியாகவே இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் நம்முடைய தகப்பனையும் நம்முடைய மாம்சீக தகப்பர்களையும் நம்முடைய தாயையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கனம் பண்ண வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். என்ன பண்ண சொல்றாருங்க? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்ப நம்மளால என்ன செஞ்சிட முடியாதுன்னா, எல்லா விஷயங்களுக்குள்ளாகவும் நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, அங்க கீழ்ப்படிஞ்சிடவே முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய விஷயங்களோடு சிலவற்றை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒருவேளை நாம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அது இடையூறாக இருக்கிற பட்சத்துல, அல்லது ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடுத்து உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை ஊக்குவிப்பதாக இருக்கிற பட்சத்துல நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, அந்த காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய முடியாது. மாறாக நாம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள் அங்க கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். எபேசியர் 6:2, உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும். பாருங்க, இதோட தொடர்ச்சி தான் அந்த 1வது வசனத்துல அங்க வாசிக்கிறாரு. 3வது வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, வாக்குத்தத்தத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு முதலாவது கற்பனையாக எது காணப்படுதுன்னு பார்க்கும்போது, உன் தகப்பனையும் உன் தாயையும் அங்க கனம் பண்ணுவாயாக என்று அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. எபேசியர் 6:3 நம்ம பார்த்துட்டோம். 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்ப பாருங்க, இப்ப நம்ம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? அப்போ இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் அப்படிங்க. அப்ப இந்த கடைசி நாட்கள்னா எந்த நாட்கள்ங்க? நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்கள் தான் என்னதுங்க, கடைசி காலம். இந்த நாட்கள்ல என்ன நடக்குமா? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். எப்படி எனில் மனுஷன் தற்பிரியராயும். பாருங்க, எந்த வரிசைப்படுத்துறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், தற்பிரியராயும், செல்ஃபிஷ்னஸ் இல்லைங்களா, தற்பிரியராயும். 2வது பணப்பிரியராயும். பணப்பிரியராயும். வீம்புக்காரராயும். வீம்புக்காரராயும். அகந்தை உள்ளவர்களாயும். அகந்தை உள்ளவர்களாயும். தூஷிக்கிறவர்களாயும். தூஷிக்கிறவர்களாயும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். எந்த லிஸ்ட்ல கொண்டு வராரு பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது இது கூடவே எப்படி ஆயிடுவாங்களாம், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன பண்ணிடுறாங்கன்னா, தாய் தகப்பன்மாருக்கு அங்க கீழ்ப்படியாதவர். இதை நம்ம எங்க அதிகமா பார்க்கலாம்னா, நம்ம வாலிப பிள்ளைகளோ குழந்தைகளையோ நம்ம 2வது பார்க்கலாம். முதல்ல சத்தியம் அறியாத உலகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ல கொஞ்சம் வயசானவர்கள் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா, அவர்கள் பெற்றோருடைய பேச்சை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அங்கே அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாதுங்க, இந்த விஷயம்லாம் தெரியாது.
நீங்க நான் சொல்றதை கேட்டு என்ன பண்ணுங்க, இருங்க அப்படின்லாம் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் எங்க நடக்குங்க? உலகத்தில் நடக்குது இல்லைங்களா? நம்ம மத்தியில் நடக்குதுங்களா? நம்ம மத்தியில் நடந்தா ரொம்ப டேஞ்சருங்க. அது நம்ம யோசிக்கணும். நம்ம உலகத்தில் அது நடக்குது இல்லைங்களா? அப்போ இதை கூட சகோதரர் ரசல் அவர்கள் எழுதும்போது ரீப்ரிண்ட் 2074 சொல்றாரு பாருங்க, பெற்றோர் மற்றும் வயதில் மூத்தவர்களின் அனுபவத்தையும் அறிவுரையும் அவமதித்தல் அப்படின்னு அங்க மென்ஷன் பண்றார். எப்ப? தாய் தகப்பன்மார்களுடைய கீழ்ப்படியாதவர்களை பற்றி அங்க பேசும்போது. இப்ப என்ன இது எதை பத்தி பேசுறார் அப்படின்னா பாருங்க, லிட்ரலாவே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் அவர்களுக்கே சில அனுபவங்கள் அங்க என்ன பண்ணியிருக்குங்க, அங்க இருக்கும். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் வாழ்நாட்களில் அவர்கள் பார்த்துட்டதான அனுபவத்தை அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பையனுக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதை அலட்சியப்படுத்துறவர்களாக காணப்படக்கூடியதான பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அவர்கள் பெற்றதான அதே அனுபவத்தை நாமும் பெற்றதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஏன்னா நமக்கு கூட எந்த பாடம் தான் தேவன் வச்சிருக்கிறாருன்னா அனுபவத்தின் பாடம் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இருந்துட்டாலும் சில நேரங்களில் நாம பெற்றோருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பட்சத்துல சில மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடலாங்க, நம்ம தப்பிச்சிடலாம். அன்பான சகோதர சகோதரியை நாம் பார்க்கும்போது கொலோசியர் 3:20 கூட வாசிங்க. பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப பார்க்கிறோம், இது எப்படி இருக்கும்னா கர்த்தருக்கே பிரியமான விஷயமாக இருக்குங்க. நம்ம பெற்றோருக்கு அங்க கீழ்ப்படியுது. இப்போ நம்ம ரீப்ரிண்ட்ல கூட பார்க்கும்போது அங்க பெற்றோர் மற்றும் வயதில் மூத்தவர், இதுல ரொம்ப முக்கியம். நம்ம எக்லீசியாஸ்ல கூட நம்ம சொல்லலாம், வயதில் மூத்தவர்னா வயசுல பெரியவங்க அப்படி எடுத்துக்கலாங்களா? யாரெல்லாம் வயசுல பெரியவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய அறிவுரையும் நம்ம கேட்கணும். அப்படி எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்கலாம். மாறாக சத்தியத்துல நல்ல வளர்ந்த மூத்த சகோதரருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, அவருடைய அறிவுரைகளையும் நாம கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப பெற்றோர் மற்றும் வயதில் மூத்தவருடைய அனுபவத்தை நாம் அவமதிக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்ப ஒருவேளை இந்த குழந்தைகளோ அல்லது வாலிப பிரயாணத்தில் இருப்பவர்களோ அல்லது பெரியவர்களோ கூட சில நேரங்கள்ல பெற்றோர்களை அவமதிக்கும் போது அவர்களுக்கு என்னவே பண்ணாதுங்க, அதோடைய வலி தெரியாது. ஆனா யாருக்கு தான் அந்த வலி தெரியுங்க? ஆமா, இவங்களுக்கும் ஒரு நாள் அது தெரிய வரும். எப்போ? பாருங்க, இவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வாங்கன்னா அதனுடைய வலியை அங்க உணரக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. அப்ப அன்பான சகோதர சகோதரி, சில நேரங்கள்ல சில அறிவுரைகளை அங்க கொடுக்கும் போது நாம் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மேலும் சத்தியத்தில் கூட நாம வளர்ந்து வரக்கூடிய காலப்பகுதிகளில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சத்தியத்தில் வளர்ந்த சகோதரர்களுடைய அறிவுரைகளை என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம அலட்சியப்படுத்தவே அங்க கூடாது. கூடுமான வரை நம்ம என்ன செய்யலாம்னா அவர்களுக்கு செவி கொடுப்பது அங்க நல்லா இருக்கும். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னா எப்படி கீழ்ப்படியணும்? இப்போ ஒருத்தர் சொல்றாருன்னா அதை அப்படியே கேட்டு அப்படியே செய்யறதுக்கு பேர் தான் என்னதுங்க, கீழ்ப்படிதல். அப்போ கேட்டு அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு பேர் என்னது, கீழ்ப்படியாமை. அப்ப இன்னொரு விஷயம் கூட இதுல ஆட் பண்றாரு. என்ன நம்ம பார்க்கும்போது மரியாதை, ரெஸ்பெக்ட். ஏன்னா அங்க ரீப்ரிண்ட் நம்ம பார்க்கும்போது டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அவமரியாதை அல்லது அவமதிப்பு அப்படின்னு அங்க மென்ஷன் பண்றாரு. இப்போ மரியாதை அங்க செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்புறம் வயதில் மூத்தவர்களுக்கும் பெற்றோரையும் நம்ம அலட்சியப்படுத்தி இல்லைங்களா மரியாதை அற்ற நிலைமையில நம்ம அவளை நடத்தும் போது அந்த வலி அது எப்படி இருக்குங்க, அது மோசமாக அது காணப்படும். அதை எப்போ உணர்வாங்கன்னா இவங்க அந்த வலியை வாங்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க, உணர்வாங்க. உலகத்தில் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, விதைச்சாச்சு இருக்கும்போது தெரியும் சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த விஷயத்தை நாம் கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். ஏன்னா வீம்புக்காரர்களும் தூசிப்பவர்களும் அங்க இருக்கிற காலப்பகுதியில யார் கூட இருப்பாங்களாமா பாருங்க, இந்த கீழ்ப்படியாதவர்களும் கூட அங்க இருப்பார்கள் என்று அங்க குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம பார்க்கிறோம் 5வது கற்பனை நமக்கு சொல்லித்தரதான பாடம். இப்ப இந்த 5 கற்பனையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போலாம் 6வது கற்பனை, யாத்ராகமம் 20:13. கொலை செய்யாதிருப்பாயாக. பாருங்க, கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம மத்தியில ஒரு கேள்வி, நாம யாராவது கொலை செய்யறோங்களா? பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கோழி அடிச்சு குழம்பு வச்சோம் இல்லைங்களா, நான் கொசு அடிச்சேன் அடிச்சேன் அதெல்லாம் இல்லைங்க. நமக்கு புரியுது இல்லைங்களா, கொலை செய்யாதிருப்பாயாகனா அங்க எதை சொல்ல வராருன்னு நமக்கு புரியுது இல்லை. அப்ப கொலை செய்யாதிருப்பாயாகனா அந்த கொலை நம்ம செய்யறோமா இல்லைங்களா, நம்ம செய்யறோங்களா?
பார்க்கலாம் பாருங்க. ரோமர் 13:9. எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பாருங்க, மிச்சம் இருக்கிற கட்டளையோட லிஸ்ட் எல்லாம் கொடுக்கறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, ம், பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, ம். இச்சியாதிருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனைகளுக்கு வேறு எந்த கற்பனையும் அடுத்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. எல்லா அடுத்து இருக்கிற 5 கட்டளையும் என்ன பண்ணிட்டாருங்க, ஒரே வசனத்துல அங்க கொடுக்குறாரு. இப்ப பாக்குறோம், இதுல முக்கியமா நாம பார்த்துட்டு இருக்கிறது கொலை செய்யாதிருப்பாயாக. இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அப்ப நம்ம எப்படித்தான் கொலை செஞ்சிடறோம் அல்லது கொலை செய்யறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நாம கவனிக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்குது. ரீப்ரிண்ட் நம்பர் 4401. இது வந்து தமிழ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. நீங்க வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல நீங்க படிச்சு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நாம பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 - 13 வசனங்களை ஆதாரமாய் கொண்டு ரசல் அவர்கள் ஒரு பெரிய பக்தி அங்க எழுதியிருக்கிறார். அதுல என்ன பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான தோற்றம் இருக்குதுங்களாம். என்ன இருக்குங்களா? ஒரு மனுஷருக்குள்ள 2 விதமான ஒரு தோற்றம் அங்க காணப்படுதுங்களாம். முதல் தோற்றம் அது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது, கீழ்த்தரமான தோற்றம். என்ன தோற்றங்களா? கீழ்த்தரமான தோற்றம். இரண்டாவது தோற்றம் நாம் பார்க்கும்போது நாகரீகமான தோற்றம். பாருங்க அன்பான சகோதர சகோதரியே, 2 தோற்றம் அங்க காணப்படலாம். அப்ப கீழ்த்தரமான தோற்றம் என்றால் என்ன? கீழ்த்தரமான தோற்றம்னா என்னங்க? பாருங்க, ஒரு மனுஷன் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஒரு மனுஷனா இருக்கும்போது நாம ஒருவரை கீழ்த்தரமான செயல்லாம் இவர் செய்யறாரு அப்படின்னு சொல்றோம்னா, அப்போ அவர் எதை பார்த்து சொல்லுவோங்க? அடுத்த ஸ்லைட் போடுங்க. பாருங்க, எதெல்லாம் கீழ்த்தரமான தோற்றங்க. பாருங்க, இதெல்லாம் என்னதான்னா கீழ்த்தரமான ஒரு தோற்றமாக நம்ம மத்தியில காணப்படும். ஒருவேளை நண்பர்களோடு சேர்ந்து இல்லைங்களா பார்ட்டி பண்றது, செலிப்ரேஷன்ஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு பப்புக்கு போறாங்க இல்லைங்களா, கிளப்புக்கு போறாங்க, இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படும் போது அவங்களெல்லாம் நம்ம எப்படித்தான் பார்ப்போங்க? ஒரு கீழ்த்தரமான நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோங்க, அங்க பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் அன்பான சகோதர சகோதரி. ஆனா இதுலயே நாகரீகமான தோற்றம் ஒண்ணு இருக்குதுங்க. இந்த நாகரீகமான தோற்றம் போடுங்க. என்னதுங்க? பாருங்க, கோல்ஃப் விளையாடுறது, அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறது பார்க்கறது, அப்புறம் கார் ரேஸ் நம்ம விளையாட மாட்டோம் ஆனா பார்ப்போம். அடுத்தது என்னதுங்க? பாருங்க, இதெல்லாம் என்னதுங்களா? நாகரீகமான தோற்றம். நான் என்ன பண்ணல, என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தோடு சேர்ந்து நான் அப்ப என்ன பண்ணலைங்க, நான் களியாட்டுகளோடு கலந்துக்கல, அவர்களோடு கூட சேர்ந்து நான் மதுபான வெறி கொள்ளல இல்லைங்களா, நான் கெட்ட வார்த்தைகளை பேசல, நான் யாரையும் அடிக்கல, நான் லிட்டரலா நேரடியாக யாரையும் என்ன செய்யலைங்க, கொலை செய்யல. நான் எப்படித்தான் இருக்கிறேங்க, ரொம்ப நாகரீகமான ஒருவராக நான் காணப்படுறேன், ரொம்ப டீசன்ட் ஃபெலோ இல்லைங்களா நம்ம. ஆனா நாம் செய்யக்கூடியதான இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னதுங்க? பாருங்க, குறிப்பிடப்பட்டிருக்குது. இதை நீங்க வாசிக்கணும்னா நீங்க வாசிக்க வேண்டிய பகுதி பார்க்கும்போது அதான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் சொன்னோம் இல்லைங்களா, 4401ல செகண்ட் ஸ்லைட்ல நம்ம பார்த்தீங்கன்னா, மது கொண்டு வெறியில் காணப்பட வேண்டாம், நிச்சயமாக எந்த ஒரு பரிசுத்தவானும் விருந்துகளிலோ விழாக்களிலோ களியாட்டுகளிலோ சொல்லர்த்தமான மதுபான வெறி கொள்ள மாட்டார்கள். ஆனால் மிகுந்த நாகரிகமான தோற்றத்தில் உள்ள வெறி கொள்ளுதல் மற்றும் களியாட்டுகளுக்கு நிச்சயமாய் இருக்கின்றன. அடுத்த ஸ்லைடு போடுங்க. இதில் பார்க்கும்போது குழிப்பந்தாட்டங்கள், கோல்ஃப், பந்து விளையாடுகள், கிரிக்கெட் அல்லது விறுவிறுப்பான சமூக கேளிக்கைகள் குழுக்களில் ஒருவர் வெறி கொள்ளலாம். இவை அனைத்தும் உண்மை கிறிஸ்தவன் புதிய யுகத்தினுடைய காலத்துக்குரியவை அல்ல என்றும் தற்கால சத்தியத்தினுடைய வெளிச்சத்திற்கு இசைவற்றது என்றும் அடையாளம் கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நாமோ கூட தேவனுக்கு என்ன செஞ்சுட்டோங்க, நம்ம நேரத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்போ நம்ம அந்த நேரத்தை எதுல நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு கூடாதுங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்கள்ல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, அங்க வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி 2 விதமான ஒரு தோற்றம் சொல்றார். ஒன்னு பார்த்துட்டோம், இன்னொன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுல நம்ம அநேகருக்கு என்ன விளையாட வாய்ப்பு இருக்காதுங்க, கோல்ஃப் விளையாட வாய்ப்பு இருக்காது இல்லைங்களா. அப்ப 2வது பார்க்கும்போது கிரிக்கெட் பார்க்கறது எப்படின்னா நாகரிகமான, அதுவும் ஒரு பாவம் தாங்க. பாருங்க, அடுத்து என்னதுங்க, கார் ரேஸ். 4வது என்னதுங்க, ரொம்ப பிரச்சனையான ஒரு ஸ்லைடா போச்சு. அது என்னதுங்க, அது
ஃபேஸ்புக், யூடியூப், ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாஸும் இருக்குதுங்க. இப்போ பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாகரிகமான தோற்றம். இப்போ இன்னொரு ஸ்லைடு இருக்கு பாருங்க. லிட்ரலா கொலை செய்யறது கூட அது எப்படித்தான் காணப்படுதுன்னா ஒரு கீழ்த்தரமான ஒரு தோற்றம். அப்ப இதுல கூட ஒரு நாகரீகமான ஒரு தோற்றம் இருக்குங்களாம். ரசல் அவர்கள் குறிப்பிடுறார். என்னன்னா பாருங்க, நாகரீகமான தோற்றம் என்னதுங்க? ஒருவருடைய நற்பேரை கொன்றதுங்க, லிட்ரலா. அதான் என்னதுங்க? கொலை செய்யாதிருப்பாயாக. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நாம என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னா, என்ன ஒரு சகோதரன் மேல அல்லது ஒரு சகோதரின் மேல நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற பட்சத்துல, ஒருவேளை கசப்பாக இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யணுங்க? அவர்கிட்ட நேரடியா அங்க போய் பேசலாங்க. மாறா என்ன செஞ்சிருக்க கூடாதுங்க? அவருடைய நற்பெயரை கொலை செய்கிறவர்களாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? அங்க காணப்படக்கூடாது. இது நாகரிகமான தோற்றமாக இருக்குங்க. நான் எதுவும் செய்யலைன்னா அவர் மேல குறை சொல்லல, மாறாக என்னுடைய நியாயத்தை நான் என்ன பண்றேங்க? கூடவே கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன செய்யலைன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ்ல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்படியாக நமக்கு போதனைகள் அங்கே கொடுக்கப்பட்டு இல்லை. நம்ம கூடுமான வரை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா சமாதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றதை கூட பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, கொலை செய்யாதிருப்பாயாக. ஒருவேளை நாம இப்படி கொலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்னா, கொலை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்னா நாம சிந்திக்கணும், நம்ம எந்த சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம். பாருங்க, நம்மைத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்குதுங்க? ஆமாங்க, பலி செலுத்திக்கணும். நம்மைத்தான் நம்ம கொள்ளுக்க வேண்டி இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மாறாக நம்முடைய உடன் சகோதரிகளை என்ன செஞ்சிடறோம்? கொண்டுறோம். இதை பத்தி பேசும்போது கூட மூத்த சகோதரர் அவர்கள் வந்துட்டு ஒரு தடவை நம்ம அவர்களோட பேசும்போது அவர்கள் இந்த கருத்து ஒன்று சொன்னாங்க. அதை கூட உங்க மத்தியில சொல்றோம். என்னன்னா, அநேக நேரங்களில் அன்பின் வெளிப்பாடுகள்னால நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, என் உடன் சகோதரனுடைய குறைகளை நான் சுட்டி காட்டி நான் என்ன செய்ய போறேங்க? அவர்களை நான் புது சிருஷ்டியாக நான் என்ன பண்றேன்? ஓட்டத்தில் ஓட வைப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்களாம்? தன்னுடைய ஓட்டத்துல அங்க பெரிய கோட்டையா விட்டுருவாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்துல நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. நாம கொலை செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்குதுன்னு பார்க்கிறோம். 6வது கற்பனை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். என்னதுங்க? கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப 7வது கற்பனைக்குள்ளாக நாம் கலந்து போகலாம். 7வது என்னதுங்க? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இதை பற்றி நம்ம வாசிக்கிறதுக்கு முயற்சிகள் ஏறெடுக்கும் போது சகோதரர் ரசல் அவர்கள் நேரடியாக இதற்கு எந்த ஒரு விளக்கங்களும் அதிகமாக அங்க கொடுக்கல. மாறாக அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்முடைய சகோதரர் ரசல் அவர்களும் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட ஆலோசனை அவர் என்ன செய்யறாருன்னா அங்க கொடுக்கக்கூடியவர்களாக அங்க காணப்படுறாங்க. அப்ப என்ன ஆலோசனைன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்களா? சிஸ்டர் வாசிச்சாங்க, கேட்டீங்களா? இல்ல மறுபடியும் வாசிக்க சொல்லலாங்களா? என்ன செய்யக்கூடாதுங்க பாருங்க. இபிசி கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல நோ நாட் டு ஈட். வாசிங்க சிஸ்டர். No, not to eat. In such relationship, the Lord's people are duty bound to maintain a very high standard of purity of morals, not to fellowship in the church or at the common meals or love feast. பாருங்க, இதுவும் ஆங்கிலத்துல மாத்திரத்தான் இருக்குது, தமிழ்ல இல்ல. அதனால நம்ம தமிழ்ல உங்களுக்கு சொல்ல முயற்சி இருக்கிறோம். என்னன்னா, சபையின் உறவுகளில் தேவனுடைய ஜனங்கள் ஒழுக்கத்தின் மிக உயர்தரமான தூய்மையை பேணுவதற்கு கடமைப்பட்டுள்ளனர். அப்போ இந்த சபையினுடைய உறவுகள் அப்படின்னும் போது நம்ம தான் இல்லைங்களா? நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னா, ஒரு மிகவும் தூய்மையான உயர்தரமான ஒரு ஒழுக்கத்தை அங்க நம்ம பேணி காத்து கொள்வது என்பது அவசியமாக இருக்குதுங்க. இப்போ என்ன ஒழுக்கம்? நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இல்லைங்களா? எல்லா விஷயங்களும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த விஷயத்தில் ஒரு வேலை தவறக்கூடிய ஒரு நபராக இருக்கிற பட்சத்துல ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ
இதில் தவறக்கூடியதான ஒரு நபராக அங்க இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணக்கூடாதுங்களா, அப்படிப்பட்டவர்களோடு தேவாலயத்திலோ அல்லது பொதுவான உணவிலோ அல்லது அன்பின் விருந்திலோ என்ன பண்ண வேணாங்களாம், கலந்து கொள்ள வேண்டாம். அன்பான சகோதர சகோதரி, இது லிட்ரலாவே சொல்றாரு. அப்ப என்ன செய்யக்கூடாது, அவங்களோட எந்த விதமான ஐக்கியத்தையும் நாம வச்சுக்காம உடனடியாக என்ன செய்யலாங்க, அவங்கள அதை கட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆயிருங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக அங்க போயிடுங்க. நிறைய இடங்கள்ல இந்த விஷயங்களை நம்மளால பார்க்கவும் கேட்கவும் அங்க முடியுது. அன்பான சகோதர சகோதரி, நம்ம என்ன செய்யவே கூடாதுன்னா, இப்படிப்பட்டவர்களோடு கலந்திருக்கவே கூடாது. அப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட இங்க நம்ம ஆட் பண்ண விரும்புறோம். என்னன்னா பாருங்க, நாம் கூட இப்ப யாருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கோம்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சிருக்கிறோங்க, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம நம்முடைய பின்னான வாழ்க்கைகளையும் இல்லைங்களா, நாம விட்டு வந்த வேசி மார்க்கத்தையும் நாம நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் நாம என்ன பண்ணிட்டு இருப்போங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களோடு கூட என்ன செய்ய முடியாதுங்க, சொல்லிதான் பார்க்க முடியும். அவர்கள் அதை விட்டு சரியாக தன்னை சரி செய்து கொள்ளாத பட்சத்துல என்ன பண்ண முடியாதுங்க அவங்களோட. பாருங்க, வேணாங்கிறார். இப்போ நேரடியா லிட்டரலா பார்க்கும்போது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, இவர்கள் விபச்சாரம் செய்தாங்கன்னா அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க. ஆனா இப்போ தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன செய்யறாருன்னா, அங்க நிச்சயித்திருக்கும் போது இப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒருவர் அப்படி செய்யறாங்கன்னா என்ன பண்ணுங்க, நம்ம பாருங்க உடனடியாக கட் பண்ணுங்க, உடனடியாக கட் பண்ணும். இதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லைங்களா, மதம், பொருளாதாரம், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை மீண்டுமாக இதோடு கூட நம்ம தொடர்புடையவர்களாகவே காணப்பட்டோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக அங்க இருக்கணும். நோ நாட் டு ஈட் அப்படிங்கிறார். அவர்களோட எந்த விதமான ஐக்கியத்திலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அங்க குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இதுதான் இந்த விஷயத்துல நமக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு அறிவுரையாக அங்க பார்க்கிறோம். 7வது கற்பனையில விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வது கற்பனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். களவு செய்யாதிருப்பாயாக 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப நம்ம 1 கொரிந்தியர் 6:10 வாசிங்க. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. பாருங்க, இப்போ திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் என்ன பண்ண போறது இல்லைங்களா, பிரவேசிக்க போறது இல்லை. மறுபடியும் கேள்வி வைக்கிறோம், கொலை செய்யாதிருப்பாயாகன்னும் போது வச்ச அதே கேள்விதான், களவு செய்யாதிருப்பாயாகனா நாம யாராவது திருடுறோமா? நாம யாராவது திருடுறோங்களா? பாருங்க, சகோதரி அவர்கள் சொல்லிட்டாங்க, என்ன பண்றோங்க, பிறருடைய நேரத்தை நம்ம என்ன செய்யறோங்க, திருடுறோம். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில நம்ம பார்க்கும்போது அந்த விஷயங்களை கூட பார்த்துட்டோம். ஒருவருடைய உரிமையை திருடுறோம். அப்போ ஒருவேளை நாம இதில் என்ன செய்யணுங்க, மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். ஒருவேளை நாம் இதுல சரி பண்ணிட்டோம். இன்னொரு விஷயத்தில் களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை அங்க குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 1 கொரிந்தியர் 6:10க்கான EBC கமெண்ட்ஸ், பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் வாசிங்க சிஸ்டர். Nor extortioners, accepting from others, either because of ignorance or stress of circumstance. Money or values which are not fully, justly, righteously due. என்ன சொல்றாருன்னா, பாருங்க இன்னொன்னு வாசிச்சிருங்க, கீழே இருக்கிறது அந்த ரெட் லெட்டர்ஸ்ல இருக்கிறது வாசிச்சிருங்க. Nor covetous, desiring to have possess or enjoying something at the expense of others. என்ன சொல்றாங்க, என்ஜாய் சம்திங் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸ். என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்களுடைய செலவுல நமக்கே உண்டான சில விஷயத்தை நாம் என்ஜாய் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம அனுபவிச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது கூட என்னதாங்க, களவு செய்வதாக அங்க குறிப்பிடுறார். பாருங்க, ஒரு சினாரியோ நம்ம உங்களுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க பாருங்க. சகோதரர் ஏ இருக்கிறாரு, சகோதரர் பி இருக்கிறார். 2 பேர் இருக்கிற பட்சத்துல 2 பேருமே பினான்சியலி ஸ்டாண்டர்டான நபர்கள். பாருங்க, ஒருவர் பணம் அதிகமா இருக்கிறவர், ஒருத்தர் பணம் இல்லாதவர், செல்வாக்கு கையில பணம் இல்லாம இருக்கிறார். அப்படி கிடையாதுங்க. பாருங்க, அது வேற. ஒருவேளை ஒரு சகோதரர் நம்ம கூட இருக்கும்போது அவர் ஒரு வேளை என்ன பண்றாருங்க, பணம் என்ற விஷயத்தின் தாளந்தில் அவர் குறைப்பட்டவராக இருக்கும்போது நாம் அவரை தாங்குவது என்பது எப்படிதான் இருக்குங்க, அது நியாயம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அது கிடையாது. மாறாக இப்போ சகோதரர் ஏ சகோதரர் பி 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேருமே சரியான நிலைமையில இருக்கிறாங்க. இது ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதுல மிஸ் பண்ணிடக்கூடாது. 2 பேரும் சரியான நிலைமையில இருக்கும்போது சகோதரர் பி என்ன பண்றாருன்னா, ஒரு ஊழியத்திற்காக இல்லைங்களா, பிரிலிகிம் மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியத்திற்காக செல்லும் போது
பாருங்க, கேப் எக்ஸ்பென்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடியதான கேப் எக்ஸ்பென்ஸ், டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், ஃபுட்டு சாப்பாடு இல்லைங்களா, சாப்பாடு எக்ஸ்பென்ஸ், ஒரு டீ எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், அல்லது ஸ்நாக்ஸ் ஏதாவது நம்ம சாப்பிடுவதற்கு வாங்கி கொடுக்கக்கூடிய தின்பண்டங்கள் இருக்கலாம். அடுத்து என்னதுங்க, பர்ச்சேஸ், துணிகள், இல்லை வேற எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கும்போது இது எல்லா விஷயத்தையும் யார் அங்கே செலவு பண்ணக்கூடியவராக இருக்கிறாருங்க? எல்லாவற்றையும் ஏற்று செலவு பண்ணக்கூடிய நபராக யார் இருக்காருன்னா பி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேரும் எப்படி தான் இருக்கிறாங்க? சமமான நிலைமையில இருக்கும்போது இந்த சகோதரர் பி மட்டும் என்ன பண்றாருன்னா இந்த எல்லா விஷயத்தையும் அங்கே எடுத்துக்கிறாருங்களாம். இப்போ சகோதரி ஏ இதுக்கு மாறாக என்ன செய்யறாருன்னா, ஒரு கேப் எக்ஸ்பென்ஸ் இல்லைங்களா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஆகக்கூடியதான செலவை சகோதரி பி ஏத்துக்கும் போது சகோதரி என்ன பண்றாருங்க, நல்லா சிரிக்கிறாரு. அடுத்து ஸ்மைலிங், அதேதான். மூணாவது என்னதுங்க, கைண்ட் வேர்ட்ஸ், அன்பான வார்த்தைகள். ரொம்ப பரவாயில்ல பதர் இல்லைங்களா, அன்பான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்துறது மூலமா. அடுத்து என்னதுங்க, அப்ரிசியேஷன், பாராட்டுகள். பரவாயில்ல பதர், நல்லா பலி செலுத்துறீங்க இல்லைங்களா, இப்படித்தான் என்ன பண்ணுங்க இருக்கணும், இப்படி இந்த வார்த்தைகள் மூலமாக. அடுத்து என்னதுங்க, சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ், நல்லா உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், வசனங்களாக இருக்கலாம், உற்சாகமூட்டும் வார்த்தைகள். இதன் மூலமாக சகோதரியே என்ன பண்றாருங்க அங்க செய்யறாரு. அப்படின்னா இது என்னதுங்க, இதை என்ன செய்யலன்னா பொன்னான பிரமாணம் நமக்கு என்ன பண்ணலைங்க, இதை நமக்கு கற்றுக் கொடுக்கல. அடுத்த ஸ்லைட் போட்டு, பொன்னான பிரமாணம் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கல. அன்பான சகோதர சகோதரி, இதை உண்மையாலுமே இந்த உலகத்துல ஒரு கூட்ட ஜனம் செய்யறாங்க. யார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு அவங்கள நல்லா தெரியும். யாருங்க, நாமினல் கிறிஸ்டியன்ஸ்ல நம்ம பார்க்குறோம், போதகர்கள், பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா. எந்த ஒரு ஊழியத்திற்கு போனாலும் என்ன செய்வாங்க, மற்றவர்கள் ஒரு வேலைகள் அங்கே செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா, பணம் கொடுத்துட்டாங்கன்னா, சாப்பாடு போட்டாங்கன்னா இவங்க என்னதான் செய்வாங்க பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நமக்குள்ள இப்படியான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிடக்கூடாதுங்க, காணப்படக்கூடாது. அதான் நம்ம முன்னாடியே சொன்னது போல, ஒருவேளை அந்த சகோதரர் அவர் செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணலாங்க அங்க செய்யலாம். ஆனா அந்த சகோதரர் ஏவும் பியும் சரியான நிலைமையில இருக்கும்போது அவர் என்ன செய்யணுங்க, கூடுமான வரை முடிந்த வரைக்கும் என்ன செய்யலாம்னா ஷேரிங் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, ஷேரிங் பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாங்க இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லக்கூடியவர்களாக அங்க காணப்படணும். இப்படியான களவு கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, அங்க செய்யக்கூடாது. இதை பொன்னான பிரமாணத்துல அங்க தெளிவாக அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, களவு செய்யாதிருப்பாயாக 8வது கற்பனையாக நம்ம பார்த்திருக்கோம். இப்போ 9வது கற்பனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். வாசிங்க, யாத்திராகமம் 20:16. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்போ என்ன சொல்லக்கூடாதுங்களா, பொய் சாட்சி அங்க சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிலே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். பாருங்க, நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவனாக அங்க இருக்கிறார் அப்படின்னு அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாருங்களா, பொய் உரையாத தேவனா இருக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் அவர் எப்படி இருக்காருன்னா பொய்யே பேச மாட்டாருங்க. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய தற்சொரூபமாக எப்படித்தான் இருந்துட்டாருங்க, பொய்யே பேச மாட்டாரு. அவருடைய சரீர அங்கமா இருக்கக்கூடிய நாம் கூட எப்படித்தான் இருக்கிறோங்க, எப்படித்தான் இருக்கிறோங்க, பொய்யே பேசாதவர்களாக இருக்கணும் இல்லைங்களா. அன்பான சகோதர சகோதரி, தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிங்க. பொய் உரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக்கும்படி. போதும் சார், எங்க கூட என்னதான் அந்த ஹைலைட் பண்ணி சொல்றாங்க, பொய் உரையாத தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, பொய் உரைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் பொய்யுக்கு பிதாவானவர். யாருங்க அவரு? அப்போ நாம யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோன்றதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, அங்க கவனிக்கணும். அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனுங்க, பொய் உரையாத தேவனாக இருக்கிறார். அப்போ பொய் பேசிட்டோம்னா நாம யார தேவனாக அங்க வச்சுட்டோங்க. ஆமாங்க அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியம். நாம் கூட இந்த சூழ்நிலைகளை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதான சூழ்நிலைகள்ல நம்ம பேசுறது ரொம்பவுமே உண்மைதான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட சில வார்த்தைகள் பயன்படுத்துவோம். என்னதுங்க, நான் சத்தியமா சொல்றேங்க இல்லைங்களா. எப்படி சொல்லுவேன், நான் என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நான் எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என் வேலை மேல
சத்தியமா சொல்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் சொல்லுங்க? ஏன் இதெல்லாம் சொல்றோம்? ஏன்னா நம்ம பேசுற மற்ற விஷயம்லாம் எப்படிதான் இருக்குங்க, பொய்யா இருக்குது. அதனால உண்மையை சொல்லும்போது எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, நான் சத்தியமா சொல்றேங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். நாம எப்படி இருக்கணும்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லக்கூடியவர்களாக அங்க காணப்படணும். ஒருவேளை ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது இருக்குது, இல்லைன்னா இல்லைங்க. இல்ல நம்ம இப்படியே பேசிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கேரக்டர் எப்படிதான் இருக்குங்க, நம்மளை பார்த்தாவே எப்படிதான் சொல்லுவாங்க, இந்த பிரதர் என்ன பண்ண மாட்டாருங்க, பொய் சொல்ல மாட்டாரோ, உண்மைதாங்க சொல்லுவார். அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இல்லைங்க, சத்தியமா சொல்றேன்லாம் என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, அங்க சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. ஆமாங்க, இந்த பொய் சொல்லக்கூடியதான விஷயம் அது யாருடைய விஷயங்க? பழைய மனுஷனுடைய செய்கைகளா இருக்குதுங்களாம். நாம பழைய மனுஷனுடைய விஷயங்களை நாம களைந்து போடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, முதல்ல எதை கட் பண்ண வேண்டியிருக்குதுங்க? ஏன்னா நம்ம ரொம்ப சுலபமா செய்யக்கூடியதான ஒரு விஷயமே இதுதாங்க, பொய் தான். ஊழியத்திற்கே கிளம்பும்போது, தேவனுடைய வேலைக்காக நம்ம ஊழியத்துக்கே கிளம்பும்போது கிளம்பிருக்கவே மாட்டோங்க. என்ன சொல்லிடுவோங்க, பிரதர் வந்துட்டு இருக்கிறேன் பிரதர், அவன் வந்துட்டு தான் இருப்போங்க, ஆனா வீட்டுல இருந்தே வந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? பாருங்க, இருக்கிறத இருக்குதுனும் இல்லத இல்லதனும் அங்க சொல்லி நம்ம பழகணும். அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இல்லாததை இருக்கிறது என்று நாம சொல்லக்கூடிய நபர்களாக அங்க மாறிடக்கூடாது. ஏன்னா இது சாத்தானுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்குமான ஒரு விஷயமாக அது காணப்படுது. நம்ம ஏன் பொய் சொல்றோம் அப்படின்னா, ஏன் யாருக்கிட்ட ரொம்ப அதிகமா பொய் சொல்லுவாங்க இந்த உலகத்துல? நம்ம பொய் சொல்லணும்னா யார்கிட்ட சொல்லுவோம்? இப்ப பாருங்க, எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். அவர் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறார், நான் என்ன சொல்லுவேன்? ஆமா அப்படித்தான் சொல்லுவோமா இல்லைங்களா? அப்ப யார்கிட்ட நம்ம பொய் சொல்லுவோங்க? யார் மேல அதிகமா பிரியம் வச்சிருக்கிறோமோ அவர்கள்ட்ட நம்ம என்ன செஞ்சிருவாங்க? பொய் சொல்லுவோம். பாருங்க, வாசிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவர்களுக்கு ஒரு பேரோட கூட ஆரம்பிக்கிறார் பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பாருங்க, இந்த சிநேகம் தான் எங்க கொண்டு வந்து விட்டுருதுங்க, இவர்கள் மேல வைக்கிறதான அன்பு தான் என்ன செஞ்சிருதுங்க, நம்ம பொய் சொல்லக்கூடியதான சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போகுது. ஆனா நீதி அப்படின்ற விஷயத்தை நாம வச்சுட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குங்க, பொய் சொல்லாதவர்களாகவும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லை என்றும் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம 9வது கற்பனை நாம் பார்த்திருக்கிறோம், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது கற்பனைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். வாசிங்க, 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்திராகமம். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன செய்யாதீங்க, இச்சையாதிருப்பாயாக என்றார். இதற்கு நம்முடைய அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் சொல்ற வசனத்தை நாம பார்க்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால்தான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாருங்க, இச்சை என்னதுங்களா, அது ஒரு பாவம்னு யார் அறிஞ்சிருக்கிறா? அப்போஸ்தலர் பவுல் அங்க அறிஞ்சிருந்தாரு. இப்ப கூட யார் அறிஞ்சிட்டோங்க, நாம் கூட அங்க அறிஞ்சிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, 8வது வசனம் வாசிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்ற சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. அப்ப இச்சை என்ற ஒரு விஷயம் அது எப்படி இருக்குதுன்னா, அது பாவமாக இருக்குது. மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நாம் பிறருடையதை இச்சிக்கிறோமா? நான் கொலை செய்யாது இருப்பாயாகன்னு கேட்டுட்டு கொலை செய்யறோமான்னு கேட்டா பதில் சொன்னீங்க, களவு செய்யறோமா கேட்டா பதில் சொல்றீங்க, இச்சிக்கிறோமான்னு கேட்டா பதில் சொல்லலைங்க. பாருங்க, நம்ம இச்சிக்க கூடாது, அதுதான் முக்கியம். இப்ப பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி
நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இங்க என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒரு காலமும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப இச்சகமான வசனம்னா என்னதுங்க? பாருங்க, நாம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க அவர்களை சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக, அவர்களை உற்சாகப்படுத்துவது மூலமாக நமக்கு அவங்கள்ட்ட இருந்து என்ன கிடைக்குங்க? ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பேசுறதெல்லாம் என்னதாங்க? இச்சகமான வார்த்தைகள் தான். ஆனா இதை யார் செய்யவே இல்லைன்னு சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யலைங்களாம்? இதை செய்யல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கூட நம்முடைய சகோதரர்கள் மத்தியில, சகோதரிகள் மத்தியில, நம்ம வீடா இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இச்சகமான வார்த்தை என்ன பண்ணக்கூடாதுங்க? அங்க பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக நம்ம முன்னாடி பார்த்தது போல இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லணும். பாருங்க, நம்ம எங்கெல்லாம் இச்சகமான வார்த்தை பேசுவோம். நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு மேனேஜர் இருந்தாருன்னா நம்ம என்ன செய்வோங்க? அவர்கிட்ட இச்சகமான வார்த்தை பேசுவோம். நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா நம்முடைய கஸ்டமர்ஸ்ட நம்ம என்ன செய்வோங்க? இச்சகமான வார்த்தையை நம்ம பேசுவோம். நாம சபையின் மத்தியில இருக்கும்போது நமக்கு ரொம்ப நெருக்கமான சகோதரர்கள் மத்தியில் இருந்துட்டோம்னா அவர்கள் தவறே செஞ்சிட்டாலோ நம்ம என்னத்தான் செய்வோங்க? இச்சகமான வார்த்தையை தான் என்ன பண்ணிடுவோங்க? அங்க பேசிடுவோம். அன்பான சகோதர சகோதரி, இப்படியான இச்சகமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து அங்க புறப்படவே கூடாது. இப்படி புறப்படாம அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணிருக்காருங்களா? அங்க அவர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். இதற்கு யார் சாட்சிங்களா? பாருங்க, இதற்கு தேவனே சாட்சி என்று அவர் குறிப்பிட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம ஒரு விஷயம் நன்றா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இச்சகமான வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. மாறாக இருக்கிறதை இருக்குதுன்னு, இல்லதை இல்லைன்னு நம்ம சொல்லணும். அன்பான சகோதர சகோதரி, இதுதான் நம்ம பார்க்கிற 10வது கற்பனை. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றதான கற்பனைக்கு அங்க கொடுக்கப்படக்கூடியதான விளக்கமாக இருக்குது. அப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம் 10 கட்டளைகளும். முதல் கட்டளை நம்ம பார்க்கும்போது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். யாரை பார்த்துட்டோம்? பூதங்கள் 4 பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதுல எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்தவர்களாக நாம் இருக்காம தேவனை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவனை, அவரே தேவன், அவரை தவிர நமக்கு வேறு தேவர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? உண்டா இருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும், அது யாரா வேணா இருக்கலாம், இல்லாம தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கும்படியான ஜீவியம் நமக்கு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நம்ம பார்த்துட்டோம் கசப்பு தன்மை இல்லைங்களா? அப்ப இப்படியான துர்குணங்கள் நமக்குள்ளாக இல்லாமல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஓய்வு நாள் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க நாம நினைக்கணும். அப்ப 5வது பார்க்கும்போது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6 கொலை செய்யாதிருப்பாயாக. அவருடைய நற்பெயரை கெடுக்கக்கூடியதான விஷயங்கள் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நாட் டு ஈட், அவர்களோடு கூட எவ்விதமான ஐக்கியத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது அது நலமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். களவு செய்யாதிருப்பாயாக. நம்ம சினாரியோஸ்லாம் பார்த்தோம், சகோதரி A B இல்லைங்களா? பண்பான சகோதர சகோதரி. 9 பார்க்கும்போது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மற்றும் 10 பிறருடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளைகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படியான வார்த்தைகளை நாம கேட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாதுங்க? அப்படியே இங்கிருந்து கடந்து போகும்போது, கட்டளைகள் வந்தாச்சு, கேட்டாச்சு, தேவன் சொல்லிட்டாரு, நாம என்ன பண்ணலாங்க? நமக்கே உண்டான சில கற்பனைகளை நாம் வச்சிருப்போம், கட்டளைகள் வச்சிருப்போம். அதை நாம் கடைபிடிப்பவர்களாக கடந்து போயிடக்கூடாது. மாறாக இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இதை அப்பியாசப்படுத்தி நாம் ஜெயம் கொண்ட வகுப்பாராக மாற வேண்டியது என்பது ரொம்ப அவசியமாக அங்கே காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படியாக கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொடுப்பதற்கு அடியனுக்கு தேவன் கொடுத்துட்டதான மாபெரும் வாய்ப்பை நினைத்து நாம் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். சபையாராய் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.